ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட், ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ்லாம் கூட இதை பத்தி சொல்றாங்க. எப்படி அவங்க வந்து சில நேரம் வந்து இந்த சுகத்தை பெற்ற ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்றதை அவங்க சொல்றாங்க. வெறும் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுனால மட்டும் சுகம் வரதில்ல. தேவனுடைய வார்த்தையை படிச்சு அதை தியானம் செய்து அதையே பேசுகிறது. ஏன்னா தியானம் செய்யும் பொழுதுதான் வார்த்தை வந்து நம்ம இருதயத்துக்குள்ள போகுது. ஒன்லி when you meditate the word goes deep inside your heart. விசுவாசம் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யும். The law of faith. விசுவாசமே வந்து ஒரு பிரமாணம். ரோமர்ல வருது விசுவாச பிரமாணம் அப்படின்னு ரோமர்ல பவுல் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து மட்டும் எந்த பிரச்சனையை பார்த்து பேசினாலும் அந்த பிரச்சனை வந்து அவருக்கு அடிபணிது. அவர் என்ன செய்தாரோ, அவர் இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது, இந்த ஏர்த்ல அவர் வந்து இருக்கும் பொழுது அவர் என்ன பிராக்டிஸ் பண்ணாரோ அதை தான் நமக்கு டீச்சிங்கா கொடுத்தாரு. நமக்கு செய்ய முடியாத டிஃபிகல்ட்டான காரியம்லாம் இயேசு சொல்லுவார் போலன்ட்டு. இல்ல. எனக்கு ஒரு நாள் ஆவியான சொன்னாரு, எப்பா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் உன்னால செய்ய முடியும்பா, அதனால தான் எழுதி வச்சிருக்காருன்னு. சோ தேவனுடைய ஞானத்தை குறித்து அதிகமாக வேதத்துல வந்து எழுதப்பட்டிருக்கு. விஸ்டம் பத்தி நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரதானமாக நீதிமொழிகள்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு தேவனுடைய ஞானத்தை பத்தி. ஜீசஸ் ஆல்வேஸ் வெயிட்ஸ் ஃபார் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ஹி ஸ்டார்ட் ஆக்டிங். தேவனுடைய கட்டளைக்கு வெயிட் பண்ணி தேவன் என்ன சொல்றார், வாட் இஸ் காட்ஸ் விஸ்டம் டெல்லிங் மீ, அவர் என்ன செய்ய சொல்றார், அதை வைத்து தான் அடுத்ததை செய்வார். Every born again believer, everyone who has accepted Jesus has freely received this wisdom. அதனாலதான் நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்பொழுது முதல்ல உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையில நான் என்ன பண்ணணும், வாட் should I do in this problem, இதுக்கான ஞானத்தை கொடுங்க, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கான ஞானத்தை கொடுங்க. இயேசு நாமத்துல உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus. திரும்ப இந்த டியூஸ்டே ஹீலிங் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சில ஹிண்ட்ரன்சஸ் டு ஹீலிங். இதான் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் லைக் 2 months தான் பார்த்துட்டு இருக்கோம். தெய்வீக சுகத்தை தடுக்கிற காரியம். தேவன் வந்து சுகத்தை தடுக்கிறது இல்ல. தேவன் வந்து எப்பொழுதும் நம்ம சுகமா இருக்கணும்ன்றது தான் விரும்புறாரு. அதற்காக தான் அவர் சிலுவையில போய் மரித்தாரு. அவர் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. ஸோ ஆண்டவருடைய சைட்ல, அதாவது ஃப்ரம் காட் சைட் ஹீலிங் இஸ் ரெடிலி அவைலபிள். இதில் நீங்க நல்லா வந்து எப்பொழுதும் உங்க மனதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை உள்ள வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹிண்டரன்ஸ் டு ஹீலிங்னு பேசும்பொழுது ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு சுகம் வர்றதுக்கு தடைகள் இருக்குது, ஆண்டவர் சைட்ல தடை இருக்குது, ஆண்டவர் சில நேரம் சுகத்தை கொடுக்க மாட்டாரு, சுகத்தை வந்து வித்தோல் பண்ணிடுறாரு. வித்தோல்னா அதை பிடிச்சு வச்சுக்கிறாரு, அதுக்கு ஒரு நேரம் வரும், அதுக்கு ஒரு காலம் வரும், அப்பதான் கொடுப்பாரு. இல்ல எனக்கு வந்து சுகம் கிடையாது, நான் இந்த வியாதியிலே தான் இருக்கணும், இந்த வியாதி எனக்கு வந்து ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, எஸ் அலவுட் திஸ் சிக்னஸ் இன் மீ அப்படின்ற நிறைய தியாலஜிக்கல் டீச்சிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து முற்றிலும் தவறானது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கும் இதுக்கும் பொருந்தவே பொருந்தாது. இயேசுவோட வாழ்க்கையை வைத்து இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபிட் பண்ண பாத்தீங்கன்னா அது எதுவுமே பொருந்தாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ எல்லாரையும் சுகமாக்கலாம் தான் வசனம் போட்டிருக்கு. அவர் ஒருவரையும் என்னது வியாதியோட திரும்ப அனுப்பவே இல்லை. ஆமென். ஸோ ஜீசஸ் கேம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் அண்ட் அபண்டன்ஸ். இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவன் பரிபூர்ணமாக ஆகும்படி வந்தார். ஸோ ஹிண்டரன்ஸ் வந்து இப்ப எங்க இருக்கு, தடைகள் எங்க இருக்குன்னா நம்ம சைட்ல தான் இருக்குது. ஆண்டவர் சைட்ல இருக்கு, நம்ம சைட்ல இருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா ராங் டீச்சிங்ஸ், ராங் டாக்டரன்ஸ், தப்பான போதனைகள், தப்பான தியாலஜி, தப்பான நம்பிக்கை, இந்த மாதிரி காரியங்களால, இல்ல தேவனை பற்றி தப்பான புரிதல், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காடு, இதனாலதான் வந்து சில தடைகள்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இதை வந்து ஹிண்டரன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இதை எப்படி இதை சொல்லலாம்னா சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வழின்னு சொல்லலாம். ஆமென். ஐ வில் நாட் கால் திஸ் ஆஸ் அ ஹிண்டரன்ஸ். எனக்கு ஹிண்டரன்ஸ் சொன்னா அது ரொம்ப தப்பா ஆயிடும். பட் ஐ வில் கால் இட் ஆஸ் அ வே டு ரிசீவ் ஹீலிங். ஆமென். ஸோ இப்போ ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படின்ற அறிந்தவர்கள் கூட சில நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்துல சிக்கிக்கிறாங்க. அதாவது பீப்புள் ஹூ நோ தட் காட் ஹீல்ஸ், அதாவது அவங்களுக்கு அந்த போதனைகள்லாம் கேட்டிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவன் என்னை எப்பொழுதும் சுகமாக்குவார், நான் வியாதியில இருப்ப தேவன் சித்தம் கிடையாது அப்படின்ற அந்த ஃபெய்த்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வியாதி வந்து அதுக்கு எதிர்த்து நான் பேசணும், வியாதியை வந்து நான் அக்செப்ட் பண்ணக்கூடாது, வியாதிக்கு நான் எதிர்த்து நிற்கும் பொழுது வியாதி என்னை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட சில நேரத்துல வந்து இந்த ஒரு காரியத்துல வந்து கொஞ்சம் அடி வாங்குறது நான் பார்த்திருக்கேன். பேசிக்கலி என்னோட வாழ்க்கையிலையும் நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் இதை இன்னைக்கு பேசணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினேன். ஸோ இதை பத்தி படிக்கும் பொழுது நிறைய பெரிய பெரிய ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட்லாம் கூட இதை பத்தி பேசுறாங்க. ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட், ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ்லாம் கூட இதை பத்தி சொல்றாங்க. எப்படி அவங்க வந்து சில நேரம் வந்து இந்த சுகத்தை பெற்ற ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்றதை அவங்க சொல்றாங்க. ஸ்ட்ரகிள் பண்றதுனால வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சுகம்
கிடையாது அப்படின்றதையும் போதிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து வியாதி இல்லாம வாழணும், சுகத்தோட வாழணும் தான் வைத்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரகிள வந்து ஒரு தியாலஜியா கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா சில பேர் ஸ்ட்ரகிளையே தியாலஜியா மாத்திட்டாங்க. அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னு என்ன சொல்லிருவாங்க? சில நேரம் ஆண்டவர் வந்து குடுத்துருவார் பிரதர் அப்படின்னா, கிடையாது. அந்த ஸ்ட்ரகிள் இருக்குன்னா, அதை விட்டு வெளியே வரதற்கான புரோவிஷன்ஸையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். இஃப் யூ ஆர் ஃபேசிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் டு ரிசீவ் ஹீலிங், காட் ஹஸ் கிவன் அ புரோவிஷன் ஆல்சோ டு கம் அவுட் ஆஃப் இட். தட் ஸ்ட்ரகிள். அதுக்கான காரியங்களையும் அவர் ஏற்கனவே உண்டாக்கி இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் வந்து இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன். முதலாவது இந்த வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 4:22. Proverbs 4:22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆமென். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் ஆரோக்கியம். அவைகள்னா எவைகள்னா தேவனுடைய வார்த்தை. நீங்க முந்தின வசனங்கள்லாம் படிச்சா தெரியும். அது இப்ப படிக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது ஜீவனும் ஆரோக்கியமா இருக்குது. The word, God's word is health and healing, health and life to those who find it அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஸோ தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தையை வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுன்னா, அதுதான் அந்த முந்தின வசனத்துல எல்லாம் போட்டிருக்கு. 21 படிங்க ஃபர்ஸ்ட். 20 and 21 படிங்க. அதே என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஓகே. சோ இது ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. என் வார்த்தையை கவனி, அது உன் இருதயத்து செவியை அதற்கு சாயி, உன் இருதயத்துக்கு மத்தியில் அதை வை அப்படின்னு போட்டிருக்கேன். இன்க்ளைன் யுவர் இயர்ஸ், கீப் தம் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் யுவர் ஐஸ் அண்ட் யுவர் ஹார்ட். அப்பொழுது அது எப்படி இருக்குமா? தென் இட் வில் பி ஹெல்த் அண்ட் லைஃப். அப்பொழுது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் ஜீவனுமா இருக்கும்னு போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஹீலிங் கிடைக்குது. தேவனுடைய வார்த்தையை வந்து மருந்து போல யூஸ் பண்ணும்போது ஹீலிங் கிடைக்குது. ஸோ எப்படி நம்ம அதை யூஸ் பண்றோம்னா, தேவனுடைய வார்த்தையே படிக்கிறோம், அதையே தியானிக்கிறோம், அதையே பேசுகிறோம். திஸ் இஸ் ஹவ் யூ அப்ளை த வேர்ட் ஆஃப் காட். யூ ஆல்வேஸ் ரீட் த வேர்ட், யூ மெடிடேட் த வேர்ட் அண்ட் யூ ஸ்பீக் த வேர்ட். வெறும் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுனால மட்டும் சுகம் வருதில்ல. தேவனுடைய வார்த்தையை படிச்சு அதை தியானம் செய்து அதையே பேசுகிறது. ஏன்னா தியானம் செய்யும் பொழுதுதான் வார்த்தை வந்து நம்ம இருதயத்துக்குள்ள போகுது. ஒன்லி when you meditate the word goes deep inside your heart. நம்ம இருதயத்துக்குள்ள போகும் பொழுதுதான் அந்த வார்த்தை வந்து பலன் கொடுக்கிறது. வெறும் ஒரு மென்டல் நாலேஜ், அதாவது ஒரு நாலேஜ் மாதிரி. நிறைய பேருக்கு வந்து வசனம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு நாலேஜ். எந்த வசனம் எங்க இருக்குது, எப்படி இருக்குன்றதுலாம் ரொம்ப அழகா கோட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நாலேஜா தான் இருக்கும். ஆனா அவங்கக்குள்ள வந்து அந்த வார்த்தை என்னது இருக்காது, வேரூன்றி நின்றுட்டு இருக்காது. யூ கான்ட் see the roots of those words in their heart. அதனாலதான் ரிசல்ட் பார்க்காமயே இருப்பாங்க. ஆனா நிறைய வசனம் தெரிஞ்சிருக்கும். எங்க பைபிள்ல நீங்க என்ன கேட்டாலும் அவங்களால சொல்ல முடியும். ஆனா ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றதோ, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்றதோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இந்த வசனத்தை போட்டிருக்கு. அந்த வார்த்தை உன் கண்ணுக்கு மத்தியிலும் இருதயத்தின் மத்தியிலும் இருக்கும். இட் should be in the midst of your eyes and in your heart. ஆமென். சோ இப்படி இருக்கும் பொழுது அது மருந்தாக இருக்கிறது, உங்க உடலுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா சில பேர் இதை நான் சொல்லி கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பிரீச்சர் இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். வார்த்தையை எடுத்து படிச்சுட்டேன், தியானம் பண்ணிட்டேன், கன்ஃபஸ் பண்ணி பார்த்துட்டேன், தழும்புகளால் சுகமாயிட்டேன், அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசி 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 என்ன பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். அவரே என் பரிகாரியான கர்த்தர், எல்லா வார்த்தை வசனத்தையும் பேசிட்டேன். ஆனாலும் எனக்கு என்ன நடக்கல? சுகம் நடக்கல. ஐ ஹவ் நாட் ரிசீவ்ட் யுவர் ஹீலிங். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா என் லைஃப்ல இதை பர்சனலா நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணி மெடிடேட் பண்ணி எல்லாம் பண்ணியும் என்ன நடக்குது, ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஹீலிங் பார்க்க முடியல, அந்த இடத்துல ஒரு மிரக்கலை பார்க்க முடியல, அந்த இடத்துல வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஒன்று வரல. அது ஏதோ ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, எனக்கு விசுவாசம் பத்தலையோ. யூஸ்வலா அப்படிதானே தோணும், விசுவாசம் எனக்கு பத்தலை அப்படின்னு தோணும். நம்மள மாதிரி ஆட்களுக்கு அப்படி தோணும். தேவன் ஏன்னா நமக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, தேவன் நல்லவர்ன்றது நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கர்த்தர் நல்லவர் தான், எனக்கு தான் விசுவாசம் பத்தல, நான் தான் இந்த பிரச்சனை நீங்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணல, விசுவாசிக்கல, இல்ல என்கிட்ட தான் ஏதோ குறைவு இருக்கு, இன்னும் நான் அதிகமா பண்ணணும், அதிகமா வேதத்தை படிக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்ற நம்ம சைட்ல கொண்டு வந்துடும். கர்த்தர் நல்லவர் அப்படின்ற அந்த அறிவே இல்லாதவங்க எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? கர்த்தர் வந்து இதை என்ன பண்ணிட்டாரு, வித்தோல் பண்ணிட்டாரு. இப்ப புரியுதுங்களா எங்க இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வருது? கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர் அப்படின்ற அந்த அறிவு இல்லாதவங்க எப்படி பேசிடுவாங்கன்னா, கர்த்தர் தாங்க இதை ஏதோ புடிச்சு வச்சிருக்காரு போல, அதனாலதான் நான் என்னதான் ஜெபம் பண்ணி என்னதான் அறிக்கை செய்தாலும் என்னதான் விசுவாசிச்சாலும் என்ன நடக்க மாட்டீங்க, சுகம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க.
சோ இத பத்தி நான் படிக்கும் பொழுது எனக்கு சில காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். இத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சரிங்களா? இப்போ வேதத்துல பார்த்தீங்கன்னா, மார்க் 11, 22, 23 படிப்போம் ஃபர்ஸ்ட். மார்க் 11:22-23 அந்த 2 வசனம் படிப்போம். இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சோ இந்த வசனத்துல இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்கன்னு போட்டிருக்கு. சில டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அழகா போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா, இங்க வந்து தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா போட்டிருக்கும். இங்கிலீஷ்ல வந்து ஹேவ் ஃபெய்த் இன் காட்ன்னு வரும். சில டிரான்ஸ்லேஷன்ல இப்படியே வரும். ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட் அப்படின்னு வருது. தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களா இரு. அப்படின்னா தேவனை போல பேசுன்றது. மலையை பார்த்து பயந்து போன்னு பேசுறதுக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷனால அது பண்ண முடியாது. கரெக்ட்டா? நீங்க லிட்டரலா ஒரு மலையை பார்த்து போனா போயிருமா? போகாது. சோ அதுக்கு வந்து நீங்க தேவனை போல இருக்கணும். சோ அதனாலதான் வந்து சில டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப டீப்பா எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட். தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு எப்படி சொல்றாருன்னா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து இது இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து ஹூசோஎவர் எவனாகிலும் தான். சோ இயேசு என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யும். த லா ஆஃப் ஃபெய்த். விசுவாசமே வந்து ஒரு பிரமாணம். ரோமர்ல வருது. விசுவாச பிரமாணம் அப்படின்னு ரோமர்ல பவுல் எழுதுறாரு. த ஃபெய்த் இஸ் அ லா. அது வந்து ஒரு சட்டம், ஒரு நீதி. அது எல்லாருக்கும் வேலை செய்யும். இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து சர்டன் லாஸ் இருக்குது. அந்த லா வந்து எல்லாருக்கும் தான் பொருந்தும். இவங்களுக்கு தான் பொருந்தும், அவங்களுக்கு தான் பொருந்தும்லாம் கிடையாது. த லா அப்ளைஸ் டு எவ்ரிஒன். ஆமென். எல்லாருக்கும் வந்து ஒரே லா தான். அந்த அந்த கண்ட்ரில இருக்கவங்க எல்லாருக்கும் சேம் லா தான். சோ அதே போல அ நமக்கும் தேவன் கொடுத்த ஒரு பிரமாணம் என்னன்னா, விசுவாச பிரமாணம். தி லா ஆஃப் ஃபெய்த் விச் வொர்க்ஸ் ஃபார் எவரிஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஜீசஸ். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே விசுவாச பிரமாணம் வேலை செய்யும். சில பேருக்கு தான் வேலை செய்யணும் இயேசு சொல்லல. ஹூசோஎவர்ன்றாரு. எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழு என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தன் சொன்னது அப்படியே ஆகும் என்று விசுவாசித்தாள். புரியுதுங்களா? சோ ஹூசோஎவர். சோ லா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபெய்த் வொர்க்ஸ் ஃபார் எவரிஒன். எழுதி வச்சுக்கோங்க. விசுவாசம் எல்லாருக்கும் வேலை செய்யுங்க. இதுல நீங்க வந்து டவுட்டே வரக்கூடாது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஃபெய்த் இஸ் யூனிவர்சல். விசுவாசம் என்பது எல்லாருக்கும் வேலை செய்யுது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் எல்லாருக்கும் தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னா ஃபெய்த் தான். ஆமென். அந்த ஃபெய்த் வந்து பாரபட்சம் பார்க்காம வேலை செய்யும். நேத்து ரட்சிக்கப்பட்டீங்க, 10 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டீங்கன்னுலாம் பார்க்காது. இப்பதான் ரட்சிக்கப்பட்டீங்க. இந்த மீட்டிங்ல தான் ரட்சிக்கப்படுறீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யும். ஏன்னா அதுதான் விசுவாச பிரமாணம். அது தேவன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஈக்குவலா கொடுத்திருக்கிறார். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபெய்த் ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு எவரி பிலீவர். ஆமென். சோ விசுவாசம் எனக்கு வேலை செய்யல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இல்ல பிரதர் நான் விசுவாசிச்சேன், நான் வேலை செய்யல அப்படின்னா கிடையாது. இப்ப யாராவது வந்து இப்ப நான் வந்துட்டு எனக்கு லா ஆஃப் கிராவிட்டி வேலை செய்யல அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா? புவியீர்ப்பு பிரமாணம் எனக்கு வேலை செய்யலன்னா நீங்க யாராவது நம்புவீங்களா? நானு வீடு 3 ஃப்ளோர்ல என் வீடு ஆக்சுவலி 3 ஃப்ளோர் தான். 3 ஃப்ளோர்ல இருந்து குதிச்சேன் பிரதர். அப்படியே பறந்தேன் பிரதர்ன்னா யாராவது நம்புவீங்களா சொல்லுங்க? ம். பைத்தியம் புடிச்சிருச்சு போல கிரண் பாலுக்கு. அ ஏதோ ஆயிடுச்சு பாவம் அவர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர, நம்புவீங்களா யாராவது? யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா புவியீர்ப்பு பிரமாணம் லா ஆஃப் கிராவிட்டி வொர்க்ஸ் ஃபார் எவரிஒன். நான் தேவ மனுஷனால எனக்கு மட்டும் வேலை செய்யாதுன்னு இங்க எழுதி வைக்கல. இவரு பறந்துருவாருன்னு எழுதி வைக்கல. இட் வொர்க்ஸ் ஃபார் எவரிஒன். சோ ஃபெய்த் தி லா ஆஃப் ஃபெய்த் வொர்க்ஸ் ஃபார் எவரிஒன். ஆமென். சோ இத வச்சுட்டு இது பாருங்க நல்லா கவனிங்க. சோ லா ஆஃப் ஃபெய்த் வொர்க்ஸ் ஃபார் எவரிஒன்றத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஜெபம் பண்றோம் போய். ஒரு பிரச்சனை வந்து ஜெபம் பண்றோம். ஒரு பிரச்சனை வந்து கன்ஃபெஷன் பண்றோம். ஒரு பிரச்சனை வந்து வார்த்தை எடுத்து பேசுறோம். கமாண்ட் பண்றோம். கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்துல மலையே விலகி போ அப்படின்றோம். ஏன்னா அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. மார்க் 11:23, 24 என்ன சொல்லுது? 23 என்ன சொல்லுது? எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு விழு தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னது அப்படியே ஆகும் என்று விசுவாசித்தால். சோ அதை எடுத்துட்டு மலையை பார்த்து பேசுறோம். சில நேரம் மலை மூவ் ஆகிற மாதிரி தெரியல. நம்ம தான் மூவ் ஆயிட்டு இருக்கோம். மலை அப்படியே நிக்குது. இந்த ரோட்ல போகும்போது எரும மாடு நிக்கும் பார்த்திருக்கீங்களா? மூவே ஆகாது. நீங்க கிட்ட போய் ஹார்ன் அடிச்சாலும் என்ன ஆகாது? மூவே ஆகாது. அந்த நார்த் இந்தியா மிஷன்ஸ் எல்லாம் போகும்போது அங்க இங்கேயும் போகும்போது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மாடு தான் இருக்கும். அவ்வளவு மாடு இருக்கும். ஏன்னா அங்க வேற ரூல் இருக்கு பாத்தீங்களா? மாடெல்லாம் அடிக்கக்கூடாது அதுன்னு ரூல் எல்லாம் போட்டு வச்சுட்டானுங்க. அதாவது அங்க மனுஷனோட மாடுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. எங்க பார்த்தாலும் என்ன இருக்கும்னா மாடு நிக்கும்.
அது வந்து நாங்க போயிட்டு இருப்போம். கார்ல போயிட்டு ஜீப்ல போயிட்டு இருப்போம். இங்கெல்லாம் வந்து நம்ம என் கார் முன்னாடிலாம் மாடு நின்னுச்சுன்னா, நான் கிட்ட போயிட்டு ஹார்ன் அடிப்பேன். இல்லன்னா சம்டைம்ஸ் வந்து லைட்டா போயிட்டு என்ன பண்ணிருவேன், அது போய் அப்படி தொட்டனா அது ஓடிரும் அது. லைட்டா கார வச்சு அப்படி லைட்டா தொட்டீங்கன்னா ஓடிரும். ரொம்ப ஃபாஸ்ட்டா அடிச்சீங்கன்னா உங்க கார் உடைஞ்சிரும். லைட்டா அப்படி போய் அப்படி கிட்ட போய் அப்படி லைட்டா தொட்டீங்கன்னா ஓடிரும். இடிக்க மாட்டோம். அப்படி ஏன்னா அதுக்கும் ஒரு யாரோ தொடுறாங்கன்னு தோணும்ல பொண்ணும். அங்க வந்து நான் சொல்றேன் அந்த மிஷினரி கிட்ட, "தம்பி நீ என்ன பண்ணு, லேசா முன்னாடி போ தம்பி. போய் அத தொடு தம்பி ஓடிடணும்." "ஐய்யய்யோ! அண்ணா அத பார்த்தாங்கன்னா நம்மள புடிச்சுட்டு போயிருவானுங்க. மாட வந்து இவனுங்க இது பண்ணிட்டானுங்க. நம்மள புடிச்சுட்டு போயிருவானுங்க." அந்த அளவுக்கு அங்க மாடுக்கு புரொடெக்ஷன் நார்த் இந்தியால. சோ சில நேரம் எப்படி இருக்கு, இந்த எரும மாடு மூவ் ஆகாத மாரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே இருக்குது பேசினாலும். சோ நம்மளும் நினைக்கிறோம், என்னடா இது எல்லா வசனத்தையும் பேசிட்டேன், எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மட்டும் எந்த பிரச்சனைய பார்த்து பேசினாலும், அந்த பிரச்சனை வந்து அவருக்கு அடிபணியுது. கவனிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து மலைப்பார்த்துலாம் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ, அத தான் நம்மளுக்கு டீச்சும் பண்றாரு. இயேசு ம். செய்யாதது எதுவுமே நமக்கு டீச் பண்ணல. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து நம்மளால செய்ய முடியாததையும் அவர் டீச் பண்ணல. 2 விஷயம் இருக்கு. இயேசு அவர் என்ன செய்தாரோ, அவர் இந்த பூலோகத்தில் வாழும்பொழுது, இந்த எர்த்ல அவர் வந்து இருக்கும்பொழுது, அவர் என்ன பிராக்டிஸ் பண்ணாரோ, அத தான் நமக்கு டீச்சிங்கா குடுத்தாரு. சரிங்களா? இன்னொரு ஒரு பாயிண்ட், இயேசு நம்ம நம்ம என்ன செய்ய முடியுமோ, அத தான் நமக்கு செய்யவும் சொல்றாரு. எத்தன பேருக்கு புரியுது? நெறைய பேர் நெனைக்கிறாங்க, இயேசு சொல்றது வந்து அ என்ன சொல்றது? நமக்கு செய்ய முடியாத டிஃபிகல்ட்டான காரியம்லாம் இயேசு சொல்லுவார் போலன்ட்டு. இல்ல, 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 இல்ல. எனக்கு ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாரு, "எப்பா இயேசு கிறிஸ்து குடுத்த ஒவ்வொரு கட்டளையும் உன்னால செய்ய முடியும்பா. அதனால தான்ப்பா எழுதி வச்சிருக்காருன்னாரு." இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நீங்க வந்து உங்க பிள்ளைக்கு வந்து ஒரு கட்டளை குடுக்குறீங்க. உங்க பிள்ளைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க. "இத செய்ப்பா, இத செய்யுமா, இத செய்ப்பா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்க பிள்ளை வந்து அத வந்து செய்ற மாரி ஒரு கட்டளைய குடுப்பீங்களா? இல்ல அவனால செய்ய முடியாத மாரி ஒரு கட்டளைய குடுப்பீங்களா? கண்டிப்பா சரி. அவனால அத செய்ய முடியும். டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அவனால அத செய்ய முடியும். கரெக்ட்டா இல்லையாங்க? எத்தன பேருக்கு புரியுது? இப்ப எக்ஸாம்ல வந்து 100 மார்க் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? 100 மார்க்ஸ் எடுங்க அப்படின்னுவோம். 105 மார்க்ஸ் எடுங்கன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. 100 மார்க் எடுங்கன்னு ம். தான் சொல்லுவீங்க. ஏன் 100 மார்க் எடுங்கன்னு சொன்னா, 100 மார்க் எடுக்க முடியும். 105 மார்க் எடுக்க முடியாது. ஆப்வியஸ்லி 105 மார்க் எடுக்க முடியாது. நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் 105 மார்க் போட மாட்டான். சோ ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தினாலே 105 மார்க் எடுப்பேன்லாம் போய் நின்னுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். 100 மார்க் எடுக்க முடியும். 100% 100 மார்க் உங்களால எடுக்க முடியும். அதுக்கான அ இத குடுத்திருக்கான். அவனே குடுத்திருக்கான் உங்களுக்கு. எடுக்க முடியுன்றதுக்காக தான் 100 மார்க் வச்சிருக்கான் அவன். சோ நீங்க சொல்றீங்க. அது போல தான் தேவன் வந்து இப்போ வந்து வியாதியஸ்தர் மேல் கை வையுங்கள். மரித்தோரை எழுப்புங்க. குஷ்டரோகிய வந்து சொஸ்தமாக்குங்கன்னா, உங்களால முடியும்னால தான் குடுத்திருக்காரு. அ உங்களுடைய அ என்னது நெய்பர் லவ் யுவர் நெய்பர் அ அப்படின்னா உங்களால முடியும். அதனால தான் அவர் செய்றாரு. எல்லாரையும் மன்னியுங்க அப்படின்றாரு இயேசு. ஃபர்கிவ் எவரிஒன்றாரு. அப்பன்னா நம்மளால முடியும்னால தான் சொல்றாரு. சோ, இப்ப இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்பல்லாம் ஜெபம் செய்றாரோ, ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல ஜெபம் செய்றாரோ, அங்க வந்து உடனே ஆன்ஸர் வருது. ஏன் இயேசுக்கு ஆன்ஸர் வருது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, வாங்க யோவான் 5:19 படிப்போம். ஜான் 5:19 ஃபர்ஸ்ட் ஜான் 5:19 படிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ம், அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். ம். சோ இயேசு என்ன சொல்றாரு? இயேசு இது வந்து எப்ப பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 38 வருஷம் ஒருத்தன் படுத்திருந்தான். பெதஸ்தா குளத்து பக்கத்துல. 38 வருஷம் படுத்திருந்தவன வந்து இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்கிறார். இயேசு சுகமாக்குனது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்போ. என்னைக்கு சுகமாக்குனார்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓய்வு நாள் ஓய்வு. சாபத் டேல சுகமாக்குறாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையா பண்றானுங்க. பாருங்க ஒரு மனுஷன் நல்லாயிட்டான்றது அவங்களுக்கு இதா தெரியல. எதுக்கு நீ வந்து ஓய்வு நாள்ல பண்ணீங்க? 6 நாள் இருக்குல்ல. அதுதான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் நானா யோசிச்சுலாம் இத செய்யலங்க. நான் சிம்பிளா சொல்றேன். நானா ஏதோ யோசிச்சு இவன எழுப்பணும்லாம் நினைக்கல. ஆண்டவர் இதை என்னை செய்ய சொன்னார். அவர் என்ன செய்கிறாரோ, அத அப்படியே நான் இங்க ரெப்ளிகேட் பண்றேன் அப்படின்றாரு. பிதாவானவர் என்ன எனக்கு காண்பிக்கிறாரோ, அதை நான் இங்க என்ன பண்றேன்? இம்ப்ளிமெண்ட் பண்றேன். வாட் எவர் த ஃபாதர் இஸ் டெல்லிங் மீ, ஐ அம் ஸ்பீக்கிங் ஹியர். அவர் எனக்கு என்ன போதிக்கிறாரோ, அத நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு காரியமும் பிதாவானவர் அவர் காண்பித்தத தான் இங்க பேசிட்டு இருக்காரு.
அதனாலதான் 38 வருஷம் படுத்தவன் உடனே எந்திச்சிட்டான். புரியுது உங்களுக்கு? சொந்த முயற்சியில அவர் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே வந்து சொந்த முயற்சியில வாழ்ற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கைய வந்து தேவனை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது. ஓகே. இப்ப நான் வந்து கிறிஸ்டியனு. ஒரு சிலுவைய போட்டு, செயின போட்டுக்கிட்டா நான் கிறிஸ்டியனு. என் பேர ஜேம்ஸ், பீட்டர், ஜான்னு மாத்திக்கிறேன். அது கிடையாது கிறிஸ்டியன் லைஃப். சண்டே கோயிலுக்கு போறேன். அது பேர் கிறிஸ்டியன் லைஃப் கிடையாது. கிறிஸ்துமஸ்க்கு புது துணி எடுத்து போறேன். அது பேர் கிறிஸ்டியன் லைஃப் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்டியன்னா என்னதுன்னா, சம்மோன் ஹூ ரிலைஸ் ஆன் காட். ஆண்டவரை சார்ந்து வாழ்றவன். சிம்பிளா சொல்லணும்னா, கிறிஸ்துவை போலவே வாழ்றவன். அவன் தான் கிறிஸ்டியன். ஆதி திருச்சபையில வந்து கிறிஸ்டியன்ற பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு வச்சுக்கல. நீங்க போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் நாங்க தான் கிறிஸ்டியன்னு பேதுருலாம் சொல்லல. இங்க இப்ப யோவான், யாக்கோபுலாம் போயிட்டு நாங்க தான் கிறிஸ்டியன். பவுல் போயிட்டு நாங்க தான் கிறிஸ்டியன்லாம் சொல்லல. இவர்களை பார்க்கறாங்க யாரு? அங்க இருக்கிற மக்கள்லாம் இவங்கள பார்த்து, இவங்கலாம் கிறிஸ்து மாரியே இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து கிறிஸ்டியன்னு பேர் வச்சுட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆன்டியோக்ல தான் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆன்டியோக்ல தான் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. அது அப்போஸ்தலர்ல வரும். சோ இவங்கள பார்த்து கிறிஸ்டியன் பேர் வச்சாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? கிறிஸ்துவ போலவே இருக்குது. ஆமென். சோ இயேசு அதான் சொல்றாரு. நானா செய்றது இல்ல. பிதாவை பார்த்து பிதா என்ன செய்றாரோ அதை தான் நான் அப்படியே செய்றேன்றாரு. அதேதான் இன்னொரு இடத்துலயும் சொல்றேன். அந்த வசனத்தை படிப்போம். யோவான் 14:10. ஜான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லிய வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமென். பாருங்க. திரும்ப அதே தான் சொல்றாரு. எனக்குள்ள இருக்க வாசம் இருக்கிறக்கு பிதாவே என்னது இது கிரியைகளை செய்கிறார். திரும்ப அதான் சொல்றாரு. நான் சொந்தமா பண்ணல. பிதாவினால தான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் செய்றேன். சோ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன இங்க செய்யணுமோ அதை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தான் செய்றார். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். Jesus is not praying whatever is coming to his mind. Jesus is praying according to the will of God. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Prayer should be done according to the will of God. நம்மளுடைய ஜெபங்கள் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். இப்போ ஒரு 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 பிரச்சனைக்கு வந்து எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, எப்படி ஜெபம் பண்ணுங்க? நிறைய பேர் வந்து எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபமே பண்ண மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியலன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க. தெரியல பிரதர். என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியல பிரதர். கரெக்ட்டா பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி இப்போ ஜெபம் பண்ணணும்னு தெரியலன்னா, ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணணும்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். அது ஒரு ஜெபம் தான். அது ஒரு நல்ல ஜெபங்க. ஆண்டவரே வாட் ஐ ஷுட் ப்ரே? என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன வார்த்தைகளை நான் பயன்படுத்தணும்? எதற்காக ஜெபம் பண்ணணும்? இப்படி இருக்க பிரச்சனை நான் என்ன பண்ணணும்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இயேசு கிறிஸ்து வந்து அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திலையும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய யூனிக்னெஸ் நீங்க பார்க்கலாம். ஆமென். ஒவ்வொரு அற்புதமும் ரொம்ப யூனிக்கா தான் பண்ணாரு ஆண்டவர். ஏன்னா ஒவ்வொரு அற்புதத்துக்கு முன்பதாகவும் அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரு. அந்த ஜெபத்துல ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யணும்ன்றத வெளிப்படுத்தியிருப்பாரு. அதன்படி அவர் செய்தார் அவர் ஒவ்வொரு அற்புதத்தையும். சோ இப்போ நான் கன்ஃபெஷன் பண்றேன். எனக்கு மைண்ட்ல தோணுனதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன். நான் வார்த்தைய பேசிட்டேன், அறிக்கை பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு நடக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு போறேன் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒவ்வொன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. நான் பார்த்திருக்கேன் சில பேர்லாம். ஒவ்வொன்னு உட்காந்து அழுவாங்க. பிரதர் நான் என்ன பண்ணேன்னு தெரியல பிரதர். இந்த வியாதி ரொம்ப மோசமா இருக்கு பிரதர். டாக்டர் இப்படி சொல்றாரு பிரதர். நான் ஜெபம் பண்றேன் பிரதர். எனக்காக நீங்க எப்படியாவது ஆண்டவர்ட்ட கேட்டு வாங்கி கொடுங்க பிரதர். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் தான் ஏதோ ஏஜென்ட்னு நினைச்சு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படி. ஏதாவது பண்ணி வாங்கி கொடுங்க பிரதர்ன்னு. இந்த மாதிரி ஏன் நம்ம பேசுறோம்னா, அறியாமையில தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே டோட்டலி இக்னரன்ஸ் தான். டோட்டல் இக்னரன்ஸ் இதெல்லாம். அறியாமை. இதை வந்து நான் யாரையுமே தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா இது டோட்டல் அறியாமை தான். இது வந்து தேவனை குறித்து சரியான பார்வை இல்லாதனால, பிரதர் நீங்க எப்படியாவது வாங்கி கொடுங்க பிரதர்ன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா? அது காரணமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கேட்டா அவர் கொடுக்க மாட்டாரு. இவராவது கேட்கட்டும் அப்படின்றாங்க. இவரு கேட்டாவது கிடைக்கும் போல. அதுக்கு தானே அவர் வச்சிருக்காரு ஆண்டவர்ன்ட்டு. சோ அந்த மோடுக்கு போயிருவாங்க. எந்த மோடுக்கு? ஒரு பிட்டிஃபுல் ஸ்டேட். ஒரு பரிதாபமான நிலைக்கு போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் நம்மள வந்து ஒரு பரிதாபமான நிலையில இருக்கணும்ன்றதுக்காக நம்மள வந்து என்ன பண்ணல? ரட்சிக்கல அவர். God does not want us to be in a pitiful state. அதற்காக வந்து அவர் ரட்சிப்பை கொடுக்கல அவர்.
இவ்வளவு பெரிய சால்வேஷனை ஏற்படுத்திட்டு நம்ம பரிதாபமா இருக்கணுன்றதுக்காக வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சால்வேஷன் இஸ் சச் எ கிரேட் திங். அந்த சால்வேஷனை நம்ம கொடுத்துட்டாரு ஃப்ரீயா. இப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம பரிதாபமா இருக்கோம்னா, அது ஏதோ 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 இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஞானம் அப்படின்றது வந்து உள்ள வருது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அதுதான் பேச போறேன். தி விஸ்டம் ஆஃப் காட் ஃபார் ஹீலிங். தேவனுடைய ஞானத்தினால் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது. ஆமென். சோ தேவனுடைய ஞானத்தை குறித்து அதிகமாக வேதத்துல வந்து எழுதப்பட்டிருக்கு. விஸ்டம் பத்தி நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரதானமாக நீதிமொழிகள்ல நிறைய எழுதப்பட்டிருக்கு தேவனுடைய ஞானத்தை பத்தி. நீதிமொழிகளை பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ல வந்து ஞானம் பேசும். படிச்சிருக்கீங்களா? ஞானம் வீதிகள்ல நின்னு கத்துதான். அப்படியே இருக்கும். விஸ்டம் கிரைஸ் அலவுட் இன் தி ஸ்ட்ரீட். அப்புறம் என்னது? என்னை எடுத்துக்கோடா, என்னை எடுத்துக்கோடான்னு ஞானம். என் மகனே, என் மகனேன்னு வந்திருக்கும் பார்த்திருக்கீங்களா? நீதிமொழிகள்ல. அந்த நீதிமொழிகள் என் மகனே, என் மகனேன்றதெல்லாம் ஞானம் பேசிக்கிட்டு இருக்கு. எந்த ஞானம்? தேவனுடைய ஞானம் பேசிக்கிட்டு இருக்கு. என் மகனே, என் மகனே, என்னை ஏற்றுக்கோ, என்னை கேளு அப்படின்றதெல்லாம் ஞானம் பேசுது. ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ஃபுல்லா இதே தான் வருது. ஞானம் பேசுது. எவ்வளவு முக்கியம்ன்றத அது பேசுது. இதை எழுதினது வந்து ஒரு பெரிய ஞானவான். யார் அவரு? சாலமோன். அவருடைய ஞானத்தை பார்க்கறதுக்கே வந்து உலகத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்களாம். என்ன சாலமோனோட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்பதை பார்த்து அதை கற்றுக்கொள்வதற்கே மத்த கிங்ஸ் எல்லாம் வருவாங்களா. அப்படிப்பட்டவர் எழுதியிருக்கார். சோ அந்த ஞானவான் எப்படி ஞானவானா ஆனார்னா, தேவனுடைய ஞானத்தினாலதான் அவர் ஞானவான் ஆனார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சாலமோன் வாஸ் நாட் வைஸ் இன் ஹிஸ் ஓன் ஸ்ட்ரென்த். அவன் வந்து தன்னுடைய சுயத்தினால ஞானவான் கிடையாது. தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு சொப்பனம் வருது. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, என்ன வேணும் சாலமன் அப்படின்ற போது அவன் சொல்றான், ஆண்டவரே ஞானத்தை கொடும். உம்முடைய மக்களை நான் ஒழுங்கா நீதியாக ஆளுகை செய்வதற்கு, ஃபார் டு டூ அ ரைச்சஸ் ரூல், ஆளுகை செய்வதற்கு என்ன கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்கணும்னு ஆண்டவர் சொல்ல, நான் ஞானத்தை மட்டும் கொடுக்கல, நீ ஞானத்தை கேட்டதெல்லாம் ஞானத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன், ஞானத்தோட சேர்த்து எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்ட்டு. அதனாலதான் அந்த சாலமன் எழுதுறான், ஞானம் வந்து எதை பாட்டு பொண்ணும் வெள்ளியும் பாக்குறதோட என்னதான் ரொம்ப உயர்ந்ததுன்னு போட்டுறான். விஸ்டம் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் ரூபீஸ் அண்ட் இது அப்படின்னு போட்டிருக்கான். ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அவன் சோ அந்த ஞானம் என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம பார்க்கணும். வாட் இஸ் விஸ்டம் டெல்லிங் அஸ் நவ்? வாங்க நீதிமொழிகள் 4:7-13. Proverbs 4:7-13. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மைமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவையில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் வருவது உண்டாவதில்லை. நீ அவைகளை ஓடினாலும் இடர மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். உன் மகளுடைய பாதையில் பிரவேசியாதே, தீவுடைய வழியில் நடவாதே. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். So 10வது வசனத்துல போட்டிருக்கு, hear my son and receive my sayings and the years of your life will be many. So என்னது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய புத்திமதியை கேட்டுக்கொள்ளு, அப்பொழுது உன்னுடைய நாட்கள் மிகுதியாக இருக்கும். your years will be many. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 3:1-2 வசனம் படிப்போம். நீதிமொழிகள் 3:1-2 வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பது. அவைகள் உங்களுக்கு என்ன பண்ணுமா? நீடித்த நாட்களையும் கொடுக்குமா. இட் வில் கிவ் யூ லாங் லைஃப். நீடித்த நாட்கள் எது கொடுக்குமா? ஞானம் கொண்டு வரும். சோ அதனாலதான் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நீதிமொழிகள் 4:7. விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங். ஞானமே பிரதானமான காரியம். எந்த ஞானம்? தெய்வீக ஞானமே பிரதானமான காரியம். சோ இந்த தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சோ சுகத்திற்கு தெய்வீக ஞானம் எப்படி இருக்குது? ரொம்ப அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து தெய்வீக ஞானத்தை வைத்துதான் அவருடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தினார். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். ஜான் 5 எடுங்க. ஜான் 5 வேண்டாம்,
மார்க் 1:32. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது ம் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவருக்கு கொண்டு வந்தார்கள். ம் ஒரு தொடர்ந்து படிக்கவா? படிங்க. 34 வரைக்கும் படிங்க பாஸ்டர். 32, 33, 34. பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். ம் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் ம் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த ம் பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ம் ஓகே. அவர் இது சொல்லுமா? இது ஒரே நிமிஷம் பாருங்க. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கப்பர்நகூம்ல பேதுருவோட வீட்ல நடக்குது. நீங்க வந்து 31 படிச்சீங்கன்னா தெரியும். பேதுருவோட வீட்டுக்கு போவாரு. பேதுருவோட மாமியார் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. ஃபீவர்ல இருப்பாங்க. ஸோ அவங்க சுகமாவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இயேசு இருக்காருன்றத அறிந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துரும். அந்த கப்பர்நகூம்ல இது நடக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் பீட்டர். பீட்டரோட மதர் இன் லா பீட்டரோட மாமியார் வீட்ல நடக்குது. ஸோ பயங்கரமா அங்க வந்து என்ன பண்ணுது? அ மக்களுக்கு வராங்க. பெரிய கூட்டம் வருது. பிசாசு ஓடுது. எல்லாரும் சுகமாகுறாங்க. இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 35வது வசனம் படிங்க. 35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ம், புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ம். அடுத்தது. சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை நோக்கி ம். வசிக்குவா? வாசிங்க பாஸ்டர். ம், அவர்களை நோக்கி அடுத்த ஊர்களில் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதனால் ம். அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி ஆ, கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் ம். பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். போதும் பாஸ்டர். அப்பொழுது போதும் யா, பாஸ்டர். யா. பாருங்க. இயேசு கிறிஸ்து பேதுருவோட மாமியார் வீட்ல இருக்கிறாரு. பயங்கர கூட்டம் வருது. எல்லாரும் இயேசுவினிடத்துல வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில இயேசு அங்க இருக்கிறார்ன்னு அறிஞ்சு பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஸோ இப்ப வந்த உடனே இயேசு நம்ம நம்ம நேச்சுரலா என்ன யோசிப்போம்? சரி இவ்வளவு பேர் வந்துட்டாங்க இங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு மினிஸ்டர் பண்ணணும். அவங்கள ஹீல் பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஹீலிங் பண்ணுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? இந்த இடத்துல இருக்க முடியாது. நம்ம இன்னும் நிறைய இடங்களுக்கு போணும். இதற்காக தான் நான் வந்தேன்றாரு. இந்த ஆ, முடிவ அவர் எப்படி எடுத்தாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 35வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அதிகாலையில எந்திரிச்சு எங்க போய் என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. போட்டிருக்கா இல்லையாங்க? He went ம், to a place early in the morning. போய் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும்போது எதுக்கு என்ன ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இயேசு? இப்ப நம்மள மாதிரிலாம் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாருங்க இயேசு. ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு என்ன வேணுமோ கொடுங்க ஆண்டவரே. எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும் ஆண்டவரே. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே. அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல எனக்கு இயேசு. இயேசு எங்கேயுமே வந்து தன்னுடைய தேவைக்கு ஜெபம் பண்ணல. அதனால தான் இயேசு தெளிவா சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்பட்டுருன்ட்டார். அப்போ எல்லாமே வந்துரும். ஸ்கூல் ஃபீஸ், சாப்பாடு எல்லாம் வந்துரும் உள்ள. எத தேடினா வந்துரும்? ராஜ்யத்தை தேடினா எல்லாம் வந்துரும். சோ இதுக்கு தனியாலாம் ஜெபம் பண்ண வேணான்ட்டாரு அவரு. கரெக்ட்டா இல்லையாங்க? இதுக்கு தனியாலாம் பண்ண ம். வேண்டாம். நீ என்ன பண்ணு? இத பண்ணு அதெல்லாம் வந்துரும்ன்ட்டாரு. இதுதான் வந்து கிரேட்டர் லெவல் ஆஃப் ஃபெய்த். ஒரு பெரிய லெவல் விசுவாசம்னா இந்த விசுவாசம் தான். ஆமென். சோ இயேசு ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் எப்படி செய்றது? இன்னைக்கு நான் உம்முடைய சித்தத்தை செய்யணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அப்படித்தானே ஆண்டவர் சொல்லி தராரு. அந்த லார்ட்ஸ் பிரேயர்ல என்ன சொல்லி தராரு? Thy will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணும். சோ இன்றைக்கு உம்முடைய சித்தத்தை நான் எப்படி செய்வது? இன்றைக்கு பரலோகத்தின் சித்தத்தை நான் எப்படி பூமியில கொண்டு வருவது? அப்படின்னு தான் ஜெபம் பண்ணியிருப்பாரு. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. நீ என்ன பண்ணு? கிளம்பி அடுத்த ஊர்களுக்கு போ. ஏன்னா உனக்கு அங்க இன்னும் வேலை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சோ புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி அவர் முடிவு எடுத்தாருன்ட்டு? மக்களை பார்த்து சூழ்நிலையை பார்த்து அவர் முடிவு பண்ணல. ஆண்டவர் சொல்றதை வச்சுதான் முடிவு பண்றாரு. இதுதான் ஞானம். ஆண்டவர் சொல்றாரு எப்ப போதும் கப்பர்நகூம்ல பேதுரு மாமியார் வீட்டுல ஊழியர் போதும் அடுத்த இடத்துக்கு நீ போ. இப்ப நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துக்கு கூட்டம் ஜாஸ்தி வந்துருச்சுன்னா அங்கேயே உட்காந்துருவோம். போக ம். மாட்டோம்ல. பயங்கர கூட்டம் பிரதர் போக முடியல அப்படின்னு உட்காந்துருவோம். இயேசு பாருங்க தெளிவா இருக்காரு. இன்னொரு இடத்துல பாருங்க இயேசு எப்படி ரியாக்ட் பண்றாரு பாருங்க. மார்க் 11. மார்க் 11ல தான் இயேசு கிறிஸ்து வந்து எருசலேமுக்குள்ள வரார். கடைசியாக ஒரு எருசலேமுக்குள்ள நுழையணும் பாத்தீங்களா? காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பதாக எருசலேமுக்குள்ள நுழைறாரு. அப்பதான் எல்லாம் பாட்டு பாடிட்டு வருவாங்க. ஓசன்னா ஹோசன்னான்னு பாடுவாங்க எல்லாரும். நம்ம குருத்தோல நாயர் பாம் சண்டே அன்னைக்கு தான் நுழைறாரு. நுழைஞ்சிட்டு பாருங்க மார்க் 11:11 படிங்க. மார்க் 11:11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து
தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். போதும் பாருங்க, இயேசு வந்து எருசலேமுக்குள்ள வந்துட்டாரு, தேவாலயத்துக்குள்ள போயிட்டாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. எல்லாத்தையும் பாக்குறாருன்னா என்னத்த பாக்குறாரு? அங்க என்ன அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, தேவாலயத்துல என்னெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. இதான் என்ன என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லாம் உட்காந்து வித்துக்கிட்டு இருக்கான், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குறாரு. ஆனா அதை பார்த்துட்டு இயேசு ரியாக்டே பண்ணல. பார்த்துட்டு கிளம்பி பெத்தானிக்கு போயிடுறாரு. எருசலேம் டு பெத்தானிக்கு வந்து 2 மைல் தான் தூரம். போன வாரம் நான் பேசியிருந்தேன்ல, யோவான் 11ல பேசும்பொழுது நான் சொல்லியிருந்தேன். ஜெருசலேம் டு பெத்தானிக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சு? 2 மைல்ஸ் தான். 2 மைல் தான். சோ பெத்தானிக்கு போயிடுறாரு கிளம்பி. பெத்தானிக்கு ஏன் போயிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, பெத்தானில தான் யார் இருக்காரு? லாசரோட குடும்பம் இருக்கு. மேரி, மார்த்தா, லாசரு குடும்பம் இருக்கு. ஒருவேளை அங்க போய் ஸ்டே பண்ணிருக்கலாம்ல, பக்கத்திலே இருக்காங்க, அங்க போய் ஸ்டே பண்ணிருக்கலாம். இப்ப நானும் அப்படிதான் பண்ணுவேன். நார்த் இந்தியாக்கெல்லாம் போனோம்னா, பக்கத்துல யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ, ஒரு மிஷினரி இருக்காருன்னா அங்க போய் என்ன பண்ணுவேன்? ஸ்டே பண்ணிப்பேன். பக்கத்து ஊர்ல கூட இருப்பாங்க சில நேரம். அந்த ஊர்ல ஸ்டே பண்ணிட்டு அங்க இருந்து அடுத்த ஊருக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஊழியத்துக்கு போவேன். சோ அங்க போய் ஸ்டே பண்ணிருக்கலாம். ஸ்டே பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து அவர் எருசலேம் போறாரு. திரும்ப அடுத்த நாள் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்துக்கு போறாரு. வாங்க 15வது வசனம் படிங்க. அதே 11ல 15. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காருடைய படகுகளையும் புறாவுக்கையுடைய வாசகங்களையும் கவிழ்த்து ஒருபோது தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா, நீங்களும் குயாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். பாருங்க, அடுத்த நாள் திரும்ப வந்துதான் விக்கிறவன், காசை மாத்துறவன், பிசினஸ் பண்றவன், தேவாலயத்துல வந்து அட்டூழியம் பண்றவன் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அடிச்சு வெளியே துரத்தி விடுறாரு. முந்த நாளே பண்ணிருக்கலாம்ல. முந்த நாள்ல வசனம் தெளிவா போட்டிருக்கு. அவர் எல்லாத்தையும் பார்த்தான்னு போட்டிருக்கு. He looked around at all things. இங்கிலீஷ்ல ரொம்ப வருது. எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு ஆனா எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னா, ஆண்டவர் என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாரோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவரா சொந்தமான ஆக்ஷன் எடுக்கல. அடுத்த நாள் கிளம்பி பெத்தானிக்கு போயிட்டாரு. மரியாள், மார்த்தா, லாசரு வீட்டுக்கு போயிட்டாரு. தங்கிட்டாரு. தங்கிட்டு ஜோம் பண்ணிருப்பாருல்ல, காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ணாம கிளம்பி வந்திருப்பாரு. அவரு கண்டிப்பா ஜோம் பண்ணிருப்பாரு. ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இப்போ நீ திரும்ப எருசலேம் போ. எருசலேம் போயிட்டு அங்க என்ன பண்ணு? தேவாலயத்துல எவன்லாம் வந்து தேவாலயத்தை கல்லர் கோகையா மாத்தி வச்சிருக்கானோ, எவன்லாம் தேவாலயத்தை வந்து மதிக்காம அங்க உட்காந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு காசை மாத்திக்கிட்டு இருக்கானோ அவனெல்லாம் அடிச்சு வெளியே துரத்து, அது என்னுடைய ஆலயம், அது என்னுடைய ஜெப வீடு அப்படின்றத போய் நீ அங்க வந்து என்ன பண்ணு? நிலைநாட்டு. go and establish that as a house of prayer, as a house of God சொல்லி அனுப்பியிருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ஞானத்திற்காக காத்து இருந்து அந்த ஞானத்திற்கு பெற்ற பிறகுதான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். Jesus always waits for the wisdom of God. Jesus always waits for God's instruction before he starts acting. தேவனுடைய கட்டளைக்கு வெயிட் பண்ணி தேவன் என்ன சொல்றார், வாட் இஸ் காட்ஸ் விஸ்டம் டெல்லிங் மீ, அவர் என்ன செய்ய சொல்றார், அதை வைத்துதான் அடுத்ததை செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது? அதனாலதான் ஜீசஸோட மினிஸ்ட்ரி வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. இயேசு கிறிஸ்துவோட ஊழியமும் சரி, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையும் சரி, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த காரியம். he operated in the wisdom of God. தேவனுடைய ஞானத்துல அவர் செயல்பட்டார். ஆமென். சோ இன்னைக்கு நல்ல கவனிங்க, எவ்ரி born again believer, நீங்களும் நானும் born again believer. ஆமென். நீங்களும் நானும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள். தேவனுடைய ரட்சிப்பை பெற்று தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானம் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Every born again believer, everyone who has accepted Jesus has freely received this wisdom. ஏன்னா இதை பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய நேரம் என்ன தோணும்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் இருக்குதோ, நமக்கெல்லாம் கிடையாது பிரதர், நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ஹைலி பிரிவிலேஜ்டு, அவருக்கு மட்டும் தான் இதுக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குன்னு இல்ல. வேதம் தெளிவா போட்டிருக்கு, எவ்ரி பர்சன் ஹேஸ் ஆக்சஸ் டு த விஸ்டம் ஆஃப் காட். 1 கொரிந்தியர் 1:30 படிங்க. 1 Corinthians 1:30. அந்தபடி நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்.
1 கொரிந்தியர் 1:30 பாஸ்டர். 31 இருக்கும். அதான் இருக்குமா? கிறிஸ்துவே நம்முடைய ஞானமும் மீட்பும். அவரே தேவன் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். 131. 131 வருது. இங்கிலீஷ்ல 130 வருது. அவரே நம்மளுடைய ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீதியும் மீட்புமானார் வருதா? சோ இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஞானமா இருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய ஞானமா இருக்கிறார். சோ இப்ப தேவனுடைய ஞானம் வந்து இப்ப எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ளதான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய ஞானம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் பிரதர். தேவனுடைய ஞானத்துல ஆபரேட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் பிரதர். அதனாலதான் நிறைய பேர் தேவனுடைய ஞானத்தை கேட்கறதும் கிடையாது, அதை வாஞ்சிக்கிறதும் கிடையாது, அதுக்காக ஜெபம் பண்றதும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம் போல, எல்லாருக்கும் ஞானம் கிடையாதுன்னு ரொம்ப ரொம்ப அழகா போட்டிருக்கு. Christ has become your wisdom, your righteousness, your sanctification, your redemption. அப்படிதானே போட்டிருக்கு. இது எல்லாமே கிறிஸ்து தான். இப்ப நம்ம நீதி யாரு? இப்ப நம்ம எல்லாருமே நீதிமான் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. எந்த நீதி, எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம்? கிறிஸ்துவோட நீதினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்ப நீதிமான் என்ற அந்த அடையாளமே கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனாலதான் நீதிமான்ற அடையாளமே வந்திருக்குது. அதே போலதான் கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால தேவனுடைய ஞானமும் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க இன்னொரு வசனத்தை காட்டுறதுக்கு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 2:12 படிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். இல்ல அது அந்த வசனத்தை திரும்ப படிங்க பாஸ்டர். தமிழ்ல 12வது வசனத்தை. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நல்ல கிடையாது. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். That we might know the things of God that have been freely given to us by God. So தேவனால நமக்கு அருளப்பட்டது. நல்லா இங்கிலீஷ்ல கவனிங்க. உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா freely given to us by God. The things that have been freely given to us by God. So தேவனால நமக்கு இலவசமா அருளப்பட்ட காரியங்களை எப்படி அறிந்து கொள்ள முடியுமா? தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் மூலமாக, through the spirit that has been from God. புரியுதுங்களா? தேவனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்ட காரணமே எதுக்குன்னா தேவனால் நமக்கு இலவசமாக என்னெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் அறிந்து கொள்வதற்காக. உலகத்தின் ஆவினால அறிந்து கொள்ள முடியாது. தேவனால் புறப்பட்டு வந்த ஆவினால தேவனால இலவசமா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். சோ தேவனிடத்துல இருந்து இலவசமா என்னெல்லாம் வருது? பாவ மன்னிப்பு இலவசம் தான். பாவ மன்னிப்பு காசு கொடுத்து வாங்குனீங்களா? கிடையாது. பாவ மன்னிப்பு இலவசம். உங்க ரட்சிப்பு இலவசங்க. உங்க ரட்சிப்பு வந்து காசுலாம் கிடையாது. அது கோடி ரூபா கொடுத்தாலும் ரட்சிப்பு கிடைக்காது. உங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தாலும் ரட்சிப்பு வாங்க முடியாது. அது தேவனுடைய ஈவு. எபேசியர்ல போட்டிருக்கு. இட் இஸ் a free gift from Godனு போட்டிருக்கு ரட்சிப்பு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிப்புன்றது ஒரு பெரிய காரியம், அழுது புரண்டு ஜெபம் பண்ணாதான் ரட்சிப்பாரு. எனக்கெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு தேவ ஊழியர் இப்படியே சொன்னாரு, நீ உன்னோட அழுக பத்தாது தம்பி, கண்ணீர் பத்தாது தம்பி, இன்னும் நல்லா அழுகணும், இன்னும் நல்லா கண்ணீர் விடணும். நான் யோசிச்சேன், எங்கத்தான் நான் கண்ணீர் விடுறது, கண்ணீரே வரமாட்டீங்க அப்படின்ட்டு. கண்ணில் கிளிசரின் போட்டுதான் கண்ணீர் விடணும் போல அப்படின்ட்டு. இப்படியே சொன்னார் ஒரு தேவ ஊழியர் என்கிட்ட, தம்பி பத்தாது தம்பி, உன் கண்ணீர் பத்தாது, நீ அழுது, இன்னும் கொஞ்சம் அழுது, இன்னும் கொஞ்சம் புரண்டு அப்படின்னு நினைச்சேன். நான் வேணா உங்களை வேணா அள வைக்கிறேன், எனக்கெல்லாம் அழுக வர மாட்டேங்குது, உங்களை நீங்க வேணா வாங்க, உங்களை கொஞ்சம் அள வைக்கிறேன் வாங்க அப்படின்னு. ஆனா பைபிள் அப்படியே போட்டிருக்கு, அழுது புரண்டு கண்ணீர் விட்டு அப்படியே போட்டிருக்கு. இட் இஸ் a free gift தான் வருது. கரெக்டா எங்க வருது அந்த வசனத்தை எடுப்போம் வாங்க. எபிசியன்ஸ் எபேசியர் 2:8. எபிசியன்ஸ் 2:8. 2:2. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by grace you have been saved through faith, that not of yourself, it is a gift of God. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா gift. ரட்சிப்பு வந்து என்னதான்? gift. gift வந்து ஃப்ரீ தான். gift காசா? பர்த்டேக்கு போய் gift கொடுக்குறீங்க, gift கொடுத்துட்டு காசு கேட்பீங்களா? எப்பா பர்த்டே gift கொடுத்துருக்கேன் உனக்கு காசு கொடுப்பீங்களா? போயிட்டு
இப்படி ஏதாவது பண்ணிடாதீங்க. எந்த பர்த்டேக்கு கூட மாட்டாங்க உங்கள. எந்த கல்யாணத்துக்கும் கூட மாட்டாங்க. என்ன அந்த ஆளு கிஃப்ட் குடுத்துட்டு காசு கேட்கிறாருன்ட்டு. கிஃப்ட் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு வருதா? 1 கொரிந்தியர்ல வருதா? 1 கொரிந்தியர் எங்க வருது? 11 11ல தானே வருது. வாங்க 12 அத எடுங்க. 1 கொரிந்தியர் 12. 12:1 படிங்க. 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, ம். ஆவி வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்கள்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு போட்டிருக்கு? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதுக்கு நெறைய பேர் என்ட்ட கேட்டிருக்காங்க. பிரதர் இந்த கிஃப்ட்ட நீங்க எப்படி பிரதர் வாங்குனீங்கன்னு. நான் அவங்கட்ட திரும்ப சொன்னேன். எனக்கே தெரியாது எப்படி வாங்குனேன் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? என்ட்ட கேட்டாங்க. பிரதர் நீங்க ஹீலிங் பண்றீங்க. அந்த ஹீலிங் கிஃப்ட்ட எப்படி வாங்குனீங்கன்னாங்க. அதுக்கு நான் திரும்ப என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன்? எனக்கே தெரியாதுங்க எப்படி வாங்குனேன்ட்டு. ஏன்னா கிஃப்ட்ங்க. எனக்கு எப்படி தெரியும் எப்படி வாங்குனேன்ட்டு. நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. இவரு ஏதோ மலை மேல உட்கார்ந்து தியானம் பண்ணாரு போல. ஹீலிங் கிஃப்ட் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. மலைக்கும் போல எதுவும் பண்ணல. புரியுது உங்களுக்கு சொல்றது. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கஷ்டமாக்கி விட்டானுங்க. எங்க இவன் நம்மள மாரியே வந்துருவானோன்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து குடுக்க மாட்டார். ஆண்டவர் அவரா பார்த்து குடுத்தா தான் உண்டு. அவரா பார்த்து உனக்கு கிஃப்ட் குடுத்தா தான் உண்டு. அவரா பார்த்து உனக்கு இந்த வரங்கள குடுத்தா தான் உண்டுன்ட்டானுங்க. நம்மளும் அப்படித்தானே கேட்டு வளர்ந்துட்டோம். ஐயோ! அதனால ஆண்டவர்ட்ட கேட்கறதும் கிடையாது போய். ஆண்டவரே எனக்கு இந்த வரங்கள குடுங்க ஆண்டவரே. எனக்கு வந்து இந்த மாரி சுகமளிக்கிற வரத்த குடுங்க ஆண்டவரே. அறிவை உணர்த்தும் வார்த்தை அந்த வரத்த குடுங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசன வரத்த குடுங்க ஆண்டவரே. 9 வரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது கேட்கறதும் கிடையாது எவனும். ஏன்னா என்ன சொல்லிக் குடுத்துட்டாங்க எல்லாரும். நீலாம் கேட்க முடியாது. அவரா பார்த்து குடுத்தா தான் உண்டு. எனக்கு எப்படி வந்துச்சு? அவரா குடுத்தாரு. நானா அப்படின்னு வந்து எவனும் கேட்கறதும் கிடையாது. அதனால தான் எல்லாரும் ஐயா, அவர் பெரிய ஐயாங்க. ஆண்டவர் ஆண்டவர் அவருக்கு வரம் குடுத்திருக்காருங்க. அவர் பெரிய ஆளுங்க. அவர்கிட்ட தனியா உட்கார்ந்தா கேட்டா சொல்லுவாரு. அவர் தான் குடுத்தாரு. அப்படின்னு அவர் தனியா உட்கார்ந்து கேட்டா தான் சொல்லுவாரு. வெளியில வந்து எல்லாம் என்ன சொல்றது? அதெல்லாம் குடுக்க மாட்டாரு ஆண்டவர். எல்லாருக்கெல்லாம் குடுக்க மாட்டாருன்னு. நல்லா படிங்க. உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 12:1. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். அந்த வசனத்த திருப்பி ஹைலைட் பண்ணு விஜய். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். கிஃப்ட்னா அதுக்கு காசு கிடையாது. அதுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க ஏதோ பெருசா பண்ணதுனால தான் அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும். உணர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அத. இது வந்து எப்படி சொல்றேன்னா, சில நேரம் நானே யோசிப்பேன். ஆண்டவரே! இப்படிப்பட்ட வியாதியில எப்படி ஆண்டவரே சுகமாகுது அப்படின்னு நினைப்பேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, "இப்ப புரியுதாடா? இது உன்னால ஆனது இல்ல, கிறிஸ்துவால ஆனதுன்னு இப்ப உனக்கு புரிஞ்சாடா?" அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படிப்பட்ட வியாதிலாம் சுகமாகுது? எப்படி இந்த பிசாசுலாம் ஓடுதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த மாரி ஆச்சரியமா இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஆண்டவர் எனக்கு இலவசமா குடுத்த ஒரு ஈவு. இட் இஸ் a ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட். இதற்காக நான் எதுவும் ஸ்பெஷலா பண்ணல. அதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டயும் சொல்றது இந்த மீட்டிங்ல. நீங்களும் எல்லா வரத்திலயும் ஆப்பரேட் பண்ணலாம். 9 வரத்திலயும் நீங்க ஆப்பரேட் பண்ணலாம். 9 வேண்டாமா உங்களுக்கு? சரி அட்லீஸ்ட் ஒரு 4, 5ஆவது வாங்கிக்கோங்க. 9 வேண்டாம்னா. எல்லா வரத்திலயும் நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்பரேட் பண்ணலாம். இட் இஸ் a ஃப்ரீ கிஃப்ட். சோ ஞானமும் அதே போல தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் பவுல் எழுதுறாரு. தேவனுடைய ஆவியினால ஞானம் உங்களுக்கு ஒரு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. Through the spirit of God, God has given his wisdom. 1 கொஞ்சம் 2:12 படிச்சோம் பாத்தீங்களா? தேவனுடைய ஆவியை நம்ம உடையதுனால தேவனுடைய ஞானத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணலாமா? So God's wisdom is available for everyone. It is not just for few people. ஆண்டவருடைய ஞானம் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. Every born again believer can access the wisdom of God. எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் தேவனுடைய ஞானத்தை என்ன பண்ணலாம்? ஈஸியா போய் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்றதுக்கு, உங்களுடைய பினான்சியல் பிரேக் த்ரூ, உங்களுக்கு ஒரே பொருளாதார நெருக்கடியா இருக்கா? தேவனுடைய ஞானத்தின் மூலமா அதை செய்யலாம். இது எல்லாத்துக்கும் என்னங்க இருக்குது? தேவனுடைய ஞானம் தான் வேலை செய்யுது. இதுதான் பாருங்க ஆண்டவர் வந்து யாக்கோபு எழுதுறாரு. யாக்கோபு வந்து சாதாரண ஆள் கிடையாது. இயேசுவுடைய தம்பி. தம்பினா வந்து டைரக்ட் தம்பி கிடையாது. ஹாஃப் பிரதர்னுவாங்க. ஹாஃப் பிரதர்னா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் அவர். இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியானவரால உருவாக்கப்பட்டவர். யோசேப்புக்கு எந்த பங்கும் கிடையாது இயேசுவோட பிறப்புல. ஆனா யாக்கோபு வந்து அதுக்கப்புறம் பிறந்தவர். எப்படி? யோசேப்புக்கும் மரியாளுக்கும். அதனால ஹாஃப் பிரதர்னுவாங்க. சோ இயேசுவோட வளர்ந்த ஒரு மனுஷன் தான் அவர். ஆல்மோஸ்ட் அவரோட சைல்ட்ஹுட் ஃபுல்லா யாரோட இருந்திருப்பாரு? யாக்கோபு. இயேசுவோட தான் இருந்திருப்பாரு. இயேசு தான் அவர் கடைக்கெல்லாம் கூட்டு போயிருப்பாரு. ஏன்னா இயேசு தானே மூத்தவரு. கடைக்கு வா தம்பி வா கடைக்கு போலாம். போய் லாலிபாப் வாங்கலாம், முட்டாய் வாங்கலாம் யார் கூட்டு போயிருப்பா? இயேசு தான் கூட்டு போயிருப்பாரு.
நீங்களாம் நினைக்கிறீங்களா இயேசு கடைக்கு போயிருப்பாருன்ட்டு? இயேசு கண்டிப்பா கடைக்கு போயிருப்பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு அதான் நம்ப முடியல. இயேசு கடைக்கு போயிருப்பாரு, இயேசு சாப்பிட்டாரு. சாப்பிட்டாருன்னா அது வசனம் இருக்குது. இயேசு நம்மை போலவே அப்படின்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆமென். சோ இயேசுவோட தம்பி என்ன எழுதுறாரு பாருங்க. யாக்கோபு 1, 5, 6. ஜேம்ஸ் 1, 5-6 படிங்க. உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ம், யாவருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ம். 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இப்போ இங்க யாக்கோபு என்ன எழுதுறான்னா, ஞானத்துல குறைவா இருந்தா தேவனிடத்துல கேளு, அவர் தாராளமாக கொடுப்பார்ன்னு போட்டிருக்கு. He gives liberally without reproach. அத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாராம். தாராளமா கொடுப்பார். இத எந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் எழுதுறான்னு நீங்க யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். என்ன கான்டெக்ஸ்ட் எழுதுறாரு? எந்த சூழ்நிலைக்கு இது எழுதுறாருன்னு பாருங்களேன். நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலைக்கு எழுதுறாருன்னா, அதுக்கு தான் நீங்க 2ல இருந்து படிக்கணும். 2ல இருந்து படிச்சீங்கன்னா, எந்த கான்டெக்ஸ்ட், எந்த சிச்சுவேஷனுக்கு இத எழுதியிருக்காருன்னு பாருங்க. 2ல இருந்து படிங்க ஃபர்ஸ்ட். என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிடம் குறைவுள்ளவராய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவரும் ம். பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஆ. ஒருவரையும் கடினமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், ம். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ம். ஆனால் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். போதும் பாஸ்டர். பாருங்க, சகோதரரே, எப்போ நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு எழுதுறதுன்னா, பலவித சோதனைக்குள்ள போகும்பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? அந்த 2வது வசனத்த போடுங்க திரும்ப. அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? பொறுமையோட இருக்கணும். அப்படி இருக்கணும்லாம் இருக்கு. இப்போ சோதனையில எப்படி பொறுமையோட இருக்க முடியும்னா, தேவனுடைய ஞானத்துல நீங்க வாழும் பொழுது, சோதனை காலத்திலயும் பொறுமையோட இருக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஹவ் டு பி பேஷண்ட், ஹவ் டு பி ஜாய்ஃபுல் டியூரிங் ட்ரையல்ஸ், டியூரிங் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனை இருக்குது. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? சந்தோஷமா இரு, பொறுமையோட இரு அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்ட்டா இல்லையா? பி ஜாய்ஃபுல், பி பேஷண்ட் போட்டிருக்கு. ஆனா எப்படி வந்து இருக்கிறது? கஷ்டம் தான் இல்ல? ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இருக்க முடியும். அதனால தான் அப்படி எழுதியிருக்கு. எப்போனா தேவனுடைய ஞானத்துல நீங்க வாழும் பொழுது. சோ தேவனுடைய ஞானத்துல வாழ்றதுன்னா என்னன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழும்பொழுது உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த சோதனை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என்னது? கொஞ்ச காலத்துக்கு தான். இத நான் கடந்து போயிருவேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையை சகித்துக் கொண்டார்ன்னு தான் போட்டிருக்கு. எபிரேயர் 12ல போட்டிருக்கு. அவர் சிலுவையை சகித்துக் கொண்டார். ஏன் எப்படி சகித்துக் கொண்டார்ன்றதுக்கு ஒரு ரீசனும் போட்டிருக்கு. தனக்கு முன்பதாக வைத்திருக்க மகிமையை கண்டு சிலுவையை சகித்துக் கொண்டார்ன்னு போட்டிருக்கு. கரெக்ட்டா இல்லையா? சிலுவையை வந்து சகிக்கிறதெல்லாம் சாதாரணம் இல்ல. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து ஏன் சிலுவையை வந்து ஏற்றுக்கொண்டார்? ஏன் சகித்துக் கொண்டார்? அந்த வசனத்தை போடுங்க. எபிரேயர் 12. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷ பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். தமக்கு முன்பாக வைத்திருக்க சந்தோஷத்தை கண்டு அவமானத்தை என்ன பண்ணார்? அவரு சகித்துக் கொண்டார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. சோ சிலுவையை சகிக்கிறதுக்கு அவருக்கு எப்படி பலன் வந்துச்சுன்னா, தேவன் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எப்பா, நீ சிலுவையை சுமக்கிறதுக்கு காரணம் இதுதான். நீ மரிக்க போறதுக்கு காரணம் இதுதான். நீ 3ஆம் நாள் உயிரோட எழும்ப போற அப்படின்ட்டு ஃபுல் பிக்சர் அவர் கொடுத்துதான் அனுப்பி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு நமக்கு வந்து பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை வந்தோம்னா நமக்கு மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, பிரச்சனை தான் எண்ட் அப்படின்றதா நம்ம மைண்ட்ல வருது. உடனே இந்த பிரச்சனை தான் எனக்கு முடிவு அப்படின்ற மைண்ட்ல வந்துருது. கரெக்ட்டா இல்லையா? ஒரு வியாதி வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. எல்லாம் முடிஞ்சுங்க. இந்த வியாதியில ரொம்ப தீராத வியாதியில வரவங்க எல்லாம் என்கிட்ட இப்படிதான் வருவாங்க பிரேயர் பாயிண்ட்க்கு. வந்த உடனே சொல்லுவாங்க, பிரதர் ஒண்ணும் முடியல பிரதர். டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க பிரதர். எனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பிரதர் வீட்ல. என்ன பண்றது பிரதர்? ஏதாவது பண்ணுங்க பிரதர். ஏன்னா அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்க இப்போ. டாக்டர் சொல்றதுதான் முடிவுன்னு எடுத்துட்டாங்க இப்போ. ஆனா அவங்க பேச்சிலே எப்படி வருது? ஐயோ பிரதர், இப்படி பிரதர், அப்படி. யார் சொன்னா அதுதான் முடிவுன்னு?
இயேசு சிலுவைக்கு போகும்பொழுது எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. இன்க்ளூடிங் த டிசைபிள்ஸ். சீஷர்களை உட்பட எல்லாரும் என்னங்க நினைச்சாங்க? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. 3 வருஷம் நல்லா ஊழியம் பண்ணாரு. நம்மளும் அவரோட சேர்ந்து ஊழியம் பண்ணோம். இன்னைக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் சொந்த வேலைக்கு போறோம். அதனால எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டான். யோவான் கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிவு பண்ணிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. 3 வருஷம் போனோம். நல்லா அவர் கூட இருந்தோம். அற்புதம் எல்லாம் பண்ணோம். நல்லா சாப்பிட்டோம். போற இடத்துல நல்லா மதிச்சானுங்க நம்மள. இயேசுவோட இருந்தனால நம்மளுக்கு நல்லா மரியாதை கொடுத்தானுங்க. அதெல்லாம் முடிஞ்சுப்பா. வாடா. எல்லாம் பழைய தொழிலுக்கு போவோம் வா அப்படின்னு போயிட்டானுங்க எல்லாம். ஏன்னா எவனுக்குமே தேவனுடைய ஞானத்தினால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுதான் விஸ்டம் ஆஃப் காட். விஸ்டம் ஆஃப் காட் இஸ் ஃபார் சுப்பீரியர் தேன் யுவர் நாலேஜ். தேவனுடைய ஞானம் உங்களோட அறிவையோட மேன்மையானது. அது உங்க அறிவு அதை புரிஞ்சுக்காது. உங்களுடைய நாலேஜ் எப்படின்னா அது பைனரியா தான் ஒர்க் ஆகும். பைனரினா எஸ் நோ தான் ஒர்க் ஆகும். அது கரெக்டா? ஆமா இல்ல ஆமா இல்ல இப்படிதான் ஒர்க் ஆகும். பாத்துருக்கீங்களா? உங்க மைண்ட் நம்ம மைண்டை வச்சுதான் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணிருக்கான். கம்ப்யூட்டர் பைனரி. கம்ப்யூட்டர் 2 கமாண்ட் தான் அது புரியுமா? எஸ் நோ தான் புரியும். அப்படிதான் கரெக்ட் தானே பாஸ்டர்? எனக்கு அப்படிதான் நான் படிச்சேன். நான் ஒர்க் பண்ணும்போது அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எல்லாம். அதுக்கு 2 தான் புரியும். ஒன்னு எஸ் நோ அவ்வளவுதான். நம்ம மைண்ட் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஆமா இல்ல ஆமா இல்ல. ஆனா தேவனுடைய ஞானம் அது எல்லாத்துக்கும் பெருசு. அது ஆமா இல்லன்னா வேலை செய்யாது அது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார். ஏன்னா அவருக்கு முன்பதாக வைத்திருந்த மகிமை, தமக்கு முன்பதாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை பார்த்து அவர் அவமானத்தை எண்ணாமல் he despised the shame. பயங்கரமா அவமானப்படுத்துறாங்க அவர். அதெல்லாம் எண்ணாமல். ஒருத்த உங்க மூஞ்சில துப்புனா உங்களால அதுக்கப்புறம் தலை தூக்கி நிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை கூட பண்ண முடியல அதெல்லாம் நம்மளால. யாராவது ஒருத்தர் திட்டா கூட நமக்கு மைண்ட் நம்மளுக்கு எப்படி ஆயிருது? என்ன எப்படி திட்டலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துருது. ஆனா அந்த அவமானத்தை அவர் எண்ணாமல் தமக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தார். என்ன சந்தோஷம்? நம்ம தான் அவருக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷம். நம்மளை அவர் பார்த்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய மரணத்தின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக பல 1000 கோடி தேவ புத்திரர்கள் எழும்ப போறார்கள். அந்த தேவ புத்திரர்கள் தான் நீங்களும் நான். Through his death and resurrection many sons of God are going to arise. அந்த சந்தோஷத்தை அவர் பார்த்து, அதனாலதான் ரோமர் 8 போட்டிருக்கு, அவர் தான் முதற் பேரான குமாரன். the first among many brethren. முதற் பேரான குமாரன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் குமாரர்கள். நம்மளுடைய முதற் பேரான குமாரன்னா மூத்த அண்ணன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த சந்தோஷத்தை பார்த்துதான் அவர் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டார். இதான் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஜெபம் பண்ணும்போது என்னத்தை வெளிப்படுத்திருப்பார் நினைக்கிறீங்க? இதான் வெளிப்படுத்திருப்பாரு அவருக்கு. அதனால்தான் ஆனாலும் இதாவே என் சித்தம் இல்ல உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஜெபம் பண்றாரு. அதனாலதான் நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்பொழுது முதல்ல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையில நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ இன் திஸ் ப்ராப்ளம்? இதுக்கான ஞானத்தை கொடுங்க. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கான ஞானத்தை கொடுங்க. கெனத் கோப்லண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய தேவ பிரசங்கர், ஃபெய்த் பிரீச்சர். அவர் எழுதுறாரு, அவரோட ஒரு இதுல படிச்ச ஆர்டிக்கல்ல, அவரோட மேகசின்ல பல வருஷத்துக்கு முன்பதாக அவர் பயங்கரமான எல்போ பெயினா, இந்த முட்டி வலிக்குமா பயங்கரமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாராம் முட்டி வலியில. அவர் பயங்கர ஃபெய்த் பிரீச்சர். அவர் விசுவாசத்தை பயங்கரமா பிரசங்கம் பண்றவரு, விசுவாசத்துல வாழ்றவரு. அவர் சொல்ற நான் வசனத்தை பேசுறேன், அறிக்கை பண்றேன், ஜெபம் பண்றேன், ஆனா வலி மட்டும் போக மாட்டேங்குது. ஜெபம் பண்ணா கொஞ்ச நாள் வலி போற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப வலி வந்துடும். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ரொம்ப சீரியஸா போய் கொஞ்சம் தனியா உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2 நாள் போய் தனியா உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என்ன பண்ணணும்? வலி போது வருது. நானும் வார்த்தையை பேசுறேன், கன்ஃபஸ் பண்றேன், அறிக்கை செய்யறேன், கட்டளை இடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா போது வருது. ஒரு நிரந்தர சொல்யூஷனே இல்லையா ஆண்டவரே? உங்களுடைய தழும்புலால் நான் சுகமாயிட்டேன்னு எனக்கு தெரியுதுப்பா. ஆனாலும் என்னால அதை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கான் போயிட்டு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ முதல்ல உன்னுடைய காஃபி குடிக்கிற பழக்கத்தை நீ நிறுத்தணும் அப்படின்னா. ஏன்னா கோப்லண்ட் என்ன சொல்றாரு, ஒரு நாளைக்கு 16-18 கப்பு குடிப்பாராம். எத்தனை கப்பு? 16-18. அமெரிக்கால பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காஃபி இவ்வளவு ஒரு இதுலதான் கொடுப்பாங்க. ஹோட்டல்ல போய் காஃபி குடிச்சிருக்கீங்களா? சரவண பவன், அடையார் ஆனந்த பவன்லாம் போனா இவ்வளவுதான் கொடுப்பான். அமெரிக்கால நீங்க எங்க போய் காஃபி வாங்கினாலும் இவ்வளவு கொடுப்பான். அதுவே ஒரு 500 ml இருக்கும். ஒரு 1/2 லிட்டர், ஒரு 300, 400, 500 ml தான் இருக்கும் அமெரிக்கால காஃபி. அதனால இந்த காஃபி ஷாப் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார் பக்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா இவ்வளவு பெருசு கொடுப்பான். ஸ்டார் பக்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? இவ்வளவு பெருசு கொடுப்பான். அதை நீங்க வாங்கி 3 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு கொடுப்பான் அவன் காஃபி. அவனுக்கு எல்லாம் இப்படிதான் காஃபி குடிப்பானுங்க அமெரிக்கன்ஸ் எல்லாரும்.
ஸோ இவர் வந்து ஒரு நாளைக்கு 16, 18 காஃபி குடிப்பாராம். குறைஞ்சது 16 to 18 கப்ஸ் தான். அது ஏன்னா அவர் வந்து இதுல இருந்தார். அவர் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தார். அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்டா இருந்தார் அவரு. ஸோ அந்த டைம்ல வந்து நெறைய இந்த மாரி குடிச்சு பழகி குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அந்த காஃபில இருக்கிற சில காரியங்கள் வந்து ஏதோ ஒரு எழுதியிருக்காரு. அது வந்து உனக்கு செட் ஆகாது. உன் உடம்புக்கு அது கிடையாது. அது நீ எடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் ஃபார் யூ. அது உன் உடம்ப வந்து அழிச்சிரும். அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. உடனே இவரு என்ன சொல்றாருன்னா, ஐ வாஸ் அடிக்டட் டூ காஃபி. அதாவது 16 கப் குடிக்கிறாருன்னா, ஒரு மனுஷன் அடிக்ட்டா தான் இருக்கணும் அதுக்கு. கரெக்ட்டா இல்லையாங்க? வெறும் நம்ம ஊர்ல நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, வெறும் வந்து அ குடிக்கும், சிகரெட்டுக்கும் தான் அடிக்ஷன் இருக்குன்ட்டு. ம். எ எது உங்க கை மீறி போனாலும் அது அடிக்ஷன் தான். எது உங்க கை மீறி போனாலும் அது பேர் அடிக்ஷன் தான். ஃபோன்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேங்க. டெய்லி ஃபோன்ல 4 மணி நேரம், 5 மணி நேரம் பேசுறீங்கன்னா, யூ ஆர் அடிக்டட் டூ ஃபோன்னு அர்த்தம். ஆனா அது வெளியில யாரும் வந்து அது அடிக்ஷன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அடிக்டட் டூ ஃபோன் தான் அது. கரெக்ட்டா இல்லையா? எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து டிவியே பார்த்துட்டு இருக்கேன்னா, யூ ஆர் அடிக்டட் டூ டிவி. எப்ப பார்த்தா சில பேர் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நியூஸ் பார்ப்பாங்க. அது என்னதான் இருக்குன்னு தெரியல. ஒரே நியூஸ தான் திரும்ப திரும்ப போடுவான். எந்த நல்ல நியூஸும் போட மாட்டான். கெட்ட நியூஸ் தான் போடுவான். ஆனா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பன்னா தே ஆர் அடிக்டட் டூ நியூஸ். சோ இவரு சொல்றாரு, நான் வந்து பயங்கர அடிக்ட் ஆயிட்டேன். இதுலருந்து எப்படி வெளிய வரணும்னு தெரியல. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்டாரு, ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது ஆண்டவரே. காஃபிய நிறுத்தணும் நல்லது தான் எனக்கும் தெரியுது. ஆனா நிறுத்த முடியலையே ஆண்டவரே, உதவி செய்யுங்க. அதையும் ஆண்டவர்ட்டயே போய் கேட்டிருக்காரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ அத எடு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி நம்மள மாரி காஃபி தூள்லாம் வாங்க மாட்டாங்க. காஃபி பீன்ஸ் காஃபி பீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? காஃபி கொட்டை. காஃபி கொட்டைய டைரக்ட்டா வாங்கி, அந்த காஃபி மெஷின்ல போட்டுருவாங்க. அந்த மெஷின்ல போட்டோம்னா, அதுவே கிரைண்ட் பண்ணி அந்த காஃபிய குடுக்கும் உங்களுக்கு. நம்ம ஊர்ல அதெல்லாம் யூஸ் பண்றது. காஃபி மெஷின்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. அமெரிக்கால வந்து எல்லார் வீட்லயும் காஃபி மெஷின் வச்சிருப்பான். இவ்வளவு பெரிய காஃபி மெஷின் வச்சிருப்பான். அந்த காஃபி பீன்ஸ் அதுல போடுவாங்க. அதுவே கிரைண்ட் பண்ணி அந்த காஃபிய வந்து டிகாஷன் வந்து அழகா காஃபி வந்துரும். நீட்டா இருக்கும். அந்த மாரி. சோ ஆண்டவர் சொன்னாராம், அந்த காஃபி பீன்ஸ்லாம் இருக்குல்ல, காஃபி கொட்டை அந்த பை, அந்த ஒரு பேக்ல வாங்குவாங்க போல பெரிய பெரிய பேக்ஸ்ல. அந்த பேக்க எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்துட்டு கம்யூனியன் எடுன்னாராம். சோ அந்த பேக்க வச்சுக்கோ. கம்யூனியன் எடு. கம்யூனியன் எடுத்து இன்னையிலிருந்து இந்த அடிக்ஷன் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த பேக்க தூக்கி போடுன்னாராம். சோ சொல்றாரு, அந்த காஃபி அவ்வளவு பெரிய மூட்டை காஃபி பீன்ஸ் அந்த பேக்க எடுத்துட்டு அந்த கம்யூனியன் எடுத்தாராம். இன்னையிலிருந்து திஸ் அடிக்ஷன் இஸ் பிரேக்கிங் இன் மை லைஃப். காஃபி அடிக்ஷன் இஸ் பிரேக்கிங் இன் மை லைஃப்னு சொல்லி எடுத்துட்டு அந்த பேக்க தூக்கி போட்டாராம். காஃபி பேக்க தூக்கி போட்டாராம் பேக்க. அன்னையிலிருந்து நான் காஃபி குடிக்கிற அந்த அடிக்ஷனே எனக்கு போயிருச்சு. பிரைஸ் காட். அது நான் வந்து என்ன ஆயிட்டேன்? லிபரேட் ஆயிட்டேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆமென். இதே மாரி ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. இத வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆர்டிகல் படிச்சேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2018 இருக்கும். 18 ஆமா 18ல இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப வருஷமா லெஃப்ட் லெக்ல வந்து ஒரு பெயின் இருந்துச்சு. அது பெயின்னா ஹிப்ல இருந்து கீழ வரைக்கும் வலிக்கும். லெஃப்ட் லெக்ல. அது ஏன் வலிக்குது? எதனால வலிக்குதுன்னு எனக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல நான். வலிச்சுக்கிட்டே இருக்கும். மீட்டிங்லாம் போய் பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணிட்டு நெறைய பேருக்கு நின்னு ஜெபம் பண்ணுவேன், ஹீலிங் பண்ணுவேன். நெறைய பேர் கால் வலியோட வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் சுகமாயிரும். ஆனா எனக்கு கால்ல வலிச்சுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு வலி இருக்கும். அவனுக்கு சுகமாயிரும். நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்றவனுக்குலாம் சுகமாகுது. எனக்கு ஏன் ஆண்டவரே வலி போக மாட்டேங்குது? நானும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். என்னமோலாம் பண்ணா வலி போகவே இல்ல. அப்ப ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ? எனக்கு சொல்லுங்க. வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன பண்ணணும்னா, அப்ப ஆண்டவர் எனக்கு வந்து என்ன சொன்னார்ன்னா, அ என் பாடிய டீடாக்ஸிஃபை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் ஒரு இது சொன்னாரு. டீடாக்ஸிஃபை பண்ணணும்னாரு. அப்ப எனக்கு புரியல என்ன பண்ணணும் அப்படின்றது போது, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, காலையில ஹாட் வாட்டர் வித் ஹனி குடி அப்படின்னு எனக்கு சொன்னாரு. சுடு தண்ணி இருக்குல்ல, ஹாட் வாட்டரும் ஹனியும் குடி அப்படின்னாரு. நான் குடிச்சேன். குடிச்சு வித்தின் ஒரு ஃபியூ வீக்ஸ் கூட கிடையாது. ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் டோட்டலா அது சரியாயிருச்சு எனக்கு. அது குடிச்சு பல வருஷமா இருந்த கால் வலி பிரச்சனை, ஒரு ஃபியூ வீக்ஸ்ல ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹாட் வாட்டர் ஹனி குடிச்சேன்னா டோட்டலா சரியாயிருச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் அது குடிக்கிறது இல்ல. அத நான் அப்பயே 2018லயே விட்டுட்டேன் அது குடிக்கிறதையும். அது குடிச்சு சரியாயிருச்சு. டோட்டலா சரியாயி போயிருச்சு. அதுக்கு முன்னாடி நான் பயங்கரமா ஜெபம் பண்ணேன், கன்ஃபெஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா எனக்கு என்ன ஆகல, சுகம் நடக்கல. இப்ப ரீசென்ட்டா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, அண்ணே எனக்கு வந்து ரொம்ப கான்ஸ்டிபேஷனா இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நானும் வந்து என்னமோலாம் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒண்ணும் பண்ண தெரியல. நானும் ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஒண்ணும் சரியா அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன பண்றது? வாட் ஷுட் ஐ டெல் ஹர்? அப்படின்னு ஆண்டவர் என்ட்ட ஒண்ணு சொன்னாரு. தண்ணி குடிக்க சொல்லு அவங்கள அப்படின்னாரு ஆண்டவர். உடனே நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க வந்து தண்ணி குடிக்கணும். காட் இஸ் டெல்லிங் யூ டு ட்ரிங்க் வாட்டர். காலையில எந்திரிச்ச உடனே நெறைய தண்ணி குடிங்க அப்படின்னேன். இவ்வளவுதாங்க நான் சொன்னேன். சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். வித்தின் 2 டேஸ் ஷி இஸ் டெல்லிங், அண்ணா ஐ ஃபாலோட் வாட் யூ டோல்ட். நீங்க சொன்னத நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு நான் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். கம்ப்ளீட்லி ஹீல்ட் அப்படின்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கான்ஸ்டிபேஷன் இதா போயிருச்சு. இதே டாக்டர்ட்ட போயிட்டா என்ன பண்ணிருப்பாரு அவரு? அதுக்கு ஒரு மருந்து குடுத்திருப்பாரு. அது பண்ணிருப்பாரு. அத பார்த்தோனே உங்களுக்கு ஒரு பயம் வரும். வருமா வராதா? எல்லாம் வரும். So for every problem, there is a solution with God.
எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் இடத்துல என்ன இருக்குது? அதை தீர்க்கிறதுக்கான ஞானமும் அவர் இடத்துலயே தான் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஞானத்தை நாடு அப்படின்றார். டிசையர் விஸ்டம் அப்படின்னு ஒரு நீதிமொழிகளை போட்டிருக்குல்ல. விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங். ஞானம் தான் தலை சிறந்தது. அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. நீதிமொழிகள் 4:7. 4:7 திரும்ப போடுங்க. அந்த ஒரு வசனத்தை போடுங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க அந்த வசனத்துல. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். Wisdom is the principal thing. Therefore get wisdom, and in all you are getting, get understanding. எண்ணத்தை சம்பாதிக்கிறே இல்லையோ கர்த்தரிடத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள். ஏன்னா ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம். When wisdom of God comes, you receive everything. சுகம் வேணுமா சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. பொருளாதாரம் வேணுமா பொருளாதாரம் வரும். சந்தோஷம் வேணுமா சந்தோஷம் வரும். குடும்ப வாழ்க்கைக்கு ஞானம் ரொம்ப முக்கியமா இருக்குங்க. மனைவியும் கணவனும் சேர்ந்து சொல்லிட்டேன். மணவன்ட்டு மனைவியும் கணவனும் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுது? ஞானம் தேவைப்படுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு வெறும் பணம் மட்டும் இருந்தா போதுட்டு. பணம் வேண்டாம்னு சொல்லல, பணம் கண்டிப்பா வேணும். ஏன்னா பணம் இருக்கிறனாலதான் சில காரியங்களை குடும்பத்துல நல்லா செய்ய முடியும். ஆனா வெறும் பணம் மட்டும் இருந்தா சந்தோஷம் இருக்காது. கரெக்டா இல்லையாங்க? சில வீட்டுல நிறைய பணம் இருக்குங்க, ஆனா ஏன் சந்தோஷம் இல்ல? நிறைய பணம், உங்களோட நிறைய பணம் வச்சிருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போனாலே ஏசி தான், எல்லா ரூமும் ஏசி தான், இன்க்ளூடிங் பாத்ரூம். ஆனா ஏன் சந்தோஷமா இல்ல? சாப்பாடு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், ஸ்பிரிட் எல்லாம் பயங்கரமா இருக்கும், எல்லா சாப்பாடும் இருக்கும், ஆனா சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லைன்னா தேவனுடைய ஞானத்தினாலதான் வீடு என்ன பண்ணப்படணும்? கட்டப்படணும். இன்னொரு வருஷம் போடுங்க. நீதிமொழிகள் 24 Proverbs 24:3. என்ன போட்டிருக்கு பாருங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். Through wisdom a house is built and by understanding it is established. அடுத்த வசனம் போடுங்க. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். By knowledge the rooms are filled with all precious and pleasant riches. சோ உங்க குடும்பம் எதனால கட்டப்படணுங்க? ஞானத்தினால கட்டப்படணும் தான் பைபிள்ல போட்டிருக்கு. Through wisdom your house should be built. Through wisdom your family should be built. Through wisdom everything should be built in your life. சோ உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, ஞானத்தை கொடுங்கப்பா. சந்தோஷம் கொடுங்கன்னு கேட்காதீங்க, ஞானத்தை கேளுங்க. ஏன்னா நிறைய நேரம் வந்து இந்த வாயினாலதான் சந்தோஷமா போயிருது. கண்டதையும் பேசுறது வீட்டுல உட்காந்துட்டு பாத்திருக்கீங்களா? இஷ்டத்துக்கு பேசுறது, மனைவியை பார்த்து இஷ்டத்துக்கு பேசுறது, கணவனை பார்த்து இஷ்டத்துக்கு பேசுறது, கணவனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, மனைவியை நேசிக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு பண்றது பேசுறது. அதனாலேயே வீட்டுல இருக்க பிரச்சனை. பிள்ளைய பார்த்து எப்ப பார்த்தாலும் திட்டி தீக்கிறது. பிள்ளைய பார்த்து நீ எரும மாடு மேய்க்க தான் லாய்க்கி, நீ பண்ணி மேய்க்க தான் லாய்க்கி, உனக்கு படிப்பு மண்டையில ஏறாது. இப்பெல்லாம் அப்படி திட்டுறாங்களான்னு தெரியல. என்னெல்லாம் அப்படி நிறைய திட்டிருக்காங்க. நீ எரும மாடு தான் மேய்க்கிறேன் திட்டுவாங்க. அப்படிதான் அந்த காலத்துல நிறைய திட்டுவாங்க. அப்படி இப்ப எனக்கு தெரியல எப்படி திட்டுறாங்கன்ட்டு. ஏதோ மாத்திட்டாங்களான்னு தெரியல. எங்க வீட்டுல யாருமே நாங்க அப்படி திட்ட மாட்டோம். எப்பவுமே என் பிள்ளைய பார்த்து நான் அப்படி சொன்னதே கிடையாது. என் பிள்ளை எப்பவுமே என் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், நீ வாளாகாமல் தலையா இருப்பாய், கீழாகாமல் மேலா இருப்பாய். இதுதான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன் நான். நீ போகிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய். நீ உன் கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அவ எவ்வளவு மார்க் எடுக்கிறான்றதை வச்சு நான் பேச மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் நான் பேசுவேன். நம்ம எதை வச்சு பேசுவோங்க? பிள்ளையோட ரிப்போர்ட் கார்டை வச்சுதான் பேசுவோம். கரெக்டா? 100 மார்க் எடுத்தா கெட்டிக்காரி, 50 மார்க் எடுத்தா மக்கு. நம்ம ரிப்போர்ட் கார்டை வச்சு பேசுவோம். கர்த்தர் ரிப்போர்ட் கார்டை வச்சு பேசுறாரா? கிடையாது. தாவீதை ரிப்போர்ட் கார்டை வச்சா செலக்ட் பண்ணாரு? ரிப்போர்ட் கார்டை வச்சு செலக்ட் பண்ணா தாவீது செலக்ட் ஆயிருக்க மாட்டான். அவனுக்கு ஹைட் இல்ல, வெயிட் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த ரிப்போர்ட் கார்டு வச்சு ஒருத்தர் செலக்ட் பண்ணாரு. யார? சவுல். அவன் ஃபெயிலா போயிட்டான் கடைசியில. கரெக்டா இல்லையாங்க? சவுலை எப்படி செலக்ட் பண்ணாங்க? ரிப்போர்ட் கார்டை வச்சு. என்ன ரிப்போர்ட் கார்டு? சாமுவேல் சொல்ற, ஆண்டவரே நல்லா ஹைட்டா இருக்கான் ஆண்டவரே, கூப்பிடு அவனை கூப்பிடு அப்படின்னாரு. கடைசியா ஃபெயில் ஆயிட்டான் அவன். அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஹைட்டா இருக்கா வெயிட்டா இருக்கான்லாம் வச்சு கூடாதுடா, இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தா போதும், கர்த்தருடைய ஞானத்துல வாழ்றவன், விசுவாசத்துல இருக்கவனா இருந்தா போதும்னு சொல்லி தான் தாவீதை கூப்பிட்டாரு. நம்ம எப்படிங்க செலக்ட் பண்ணோம்? ஹைட்டா இருக்கான், நல்லா ஹைட்டா இருக்கான் பிரதர், நல்லா வெயிட்டா இருக்கான் பிரதர்.
ரிப்போர்ட் கார்டு வச்சு ஆண்டவர் செலக்ட் பண்ணாருன்னா எல்லாரும் ஃபெயிலா தான் ஆகும். நம்ம கர்த்தரோட செலக்ஷனே வேற மாதிரி இருக்கு எல்லாமே. கடைசியா இந்த 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 பகுதியை வந்து கடைசியா படிச்சிருவோம். அன்னாளோட ஜெபம். அன்னாளோட ஜெபம் எடுப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். அன்னாள் அன்னாள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இஸ்ரவேல்ல எல்கானா அப்படின்ற ஒரு மனுஷனோட மனைவி. அந்த ஆளுக்கு 2 மனைவி. பெனியா அப்படின்ற ஒரு மனைவி, அன்னாள் அப்படின்ற ஒரு மனைவி, ஹானா. பெனியாக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அன்னாளுக்கு ஒரு குழந்தையும் கிடையாது. ஸோ அதனால அந்த அம்மாவுக்கு பாவம், ஒரே வருத்தம். ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்கானாக்கு வந்து அண்ணால ரொம்ப பிடிக்கும். பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. அண்ணால ரொம்ப அவர் விரும்பினாரு. ஹி லவ்ட் ஹானா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த அம்மாக்கு என்ன ஒரு பெரிய குறைன்னா, பிள்ளை இல்லைன்னு ஒரு பெரிய குறை. அது எல்லாருக்கும் இருக்கும் தான். ஒரு எல்லா பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிள்ளை வேணுன்றது ஒரு பெரிய இதுதான். அது ரொம்ப நியாயமான ஒரு ஆசை தான். இட் இஸ் நாட் சம்திங் ராங். எல்லா பெண்களும் ஆசைப்படுறது என்னன்னா, நான் அம்மா ஆகணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிள்ளை வேணும், அம்மா ஆகணுன்றது எல்லாருமே ஆசைப்படுறது தான். நத்திங் ராங் இன் தட். ஸோ இந்த அம்மாக்கு அந்த ஆசை என்னடா அது, அந்த மனைவிக்கு இருக்குது, எனக்கு ஒரு புள்ள கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜோம் பண்ணுமா, பயங்கரமா ஜோம் பண்ணுமா. ஸோ 9வது வசனத்துல படிப்போம். 1 சாமுவேல் 1:9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டியில் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவர் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் விழித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் விழித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றாள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் தேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுள் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். இந்த ஜெபத்திற்கு அப்புறம் அன்னாள் வந்து துக்க முகமாக இருக்கவில்லை என்றது பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமுவேல் பிறந்துருவார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது ஆண்டவர் இன்றைக்கு நிறைய பேருக்கு சொல்லணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் உங்களுடைய துக்க முகத்தை மாற்றுகிறார் இன்றைக்கு. God is changing all sorrows into joy in your life. ஆமென். சாமுவேல் வருவதற்கு முன்பதாகவே அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஏலி சொல்றாரு, 17வது வசனத்தை போடுங்க. ஏலி சொல்றாரு, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். ஆமென். பாருங்க, அன்னாள் ஜெபம் பண்ண உடனே தேவனிடத்துல இருந்து ஒரு பதில் வருது. அந்த பதிலை பெற்றுக்கொண்ட உடனே அவள் துக்க முகம் மாறி போயிட்டு. இதுதான் அவளுடைய பிரேக் த்ரூக்கான ரீசனே. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து என்ன பண்ணிருச்சு, ஊழியத்துக்கு ஒப்படைச்சனாலதான் ஆண்டவர் கொடுத்தான்ட்டு. இல்ல கிடையாது. அந்த அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜோம் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவனை வந்து நான் உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன் முதல் வாட்டி ஜோம் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எப்ப பார்த்தாலும் அதான் ஜோம் பண்ணிருக்கோம். அது ஒவ்வொரு வாட்டியும் அதான் ஜோம் பண்ணிருக்கோம், டெய்லி ஜோம் பண்ணிருக்கோம். ஆனா இன்றைக்கு அந்த ஜபத்துல என்ன ஒரு வித்தியாசம்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய பதில் அவளுக்கு வந்துருச்சு. ஏலி பேசினது ஆண்டவருடைய பதில். ஏலி வந்து அந்நாட்களில் இஸ்ரவேல்ல வந்து பிரதான ஆசாரியர். இஸ் ஹை பிரீஸ்ட் இன் இஸ்ரேல்.
ஏலி ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஏலியோட பையனுக்கு தான் பொல்லாதவர்கள். ஏலியும் அந்த பினேகாசும் இவனும் ஒருத்தன் இருப்பான், இன்னொருத்தன் இருப்பான். அவனுக்கு தான் பொல்லாதவன். ஆனா ஏலி நல்ல மனுஷன் தான். பிரதான ஆசாரியர். அவர் சொல்றாரு, சமாதானத்தோட போ. கோ இன் பீஸ். ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், அதுக்கு பதில் கொடுத்தாரு. அதை கேட்ட உடனே அந்த அம்மாக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு, துக்கமுகம் மாறி போயிடுச்சு. அன்னையில இருந்து அந்த அம்மா சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா புள்ள வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? Before you see the manifestation of miracle, God wants you to receive his joy. ஆமென். உங்களுடைய அற்புதத்தின் வெளிப்பாட்டை நீங்கள் பார்க்கிறதுக்கு முன்பதாக அவருடைய சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமா இருக்குது. உங்களுடைய அற்புதத்தின் வெளிப்பாட்டை நீங்க பார்க்கிறதுக்கு முன்பதாக அவருடைய சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமா இருக்குது. Before you see your healing manifest, God wants you to receive his peace. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சுகம் வந்தாதான் சமாதானம் வரும். இல்ல. சமாதானம் வந்துச்சுன்னா சுகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க சமாதானம், கோ இன் பீஸ், அந்த வார்த்தை வந்து ஷாலோம். இஸ்ரேவேல்ல வந்து ஷாலோம்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்படுது சமாதானம் அப்படின்றதுக்காக. ஷாலோம்னா என்னது? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் உடையவில்லை, ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது. எல்லாம் தேவன் எப்படி நினைத்திருக்கிறாரோ, உருவாக்கி இருக்கிறாரோ அதே போல பரிபூர்ணமா இருக்குது. எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். அதுதான் ஷாலோம். சோ ஏலி தேவனுடைய வார்த்தையை பேசுறான், நீ சமாதானத்தோட போ, தேவன் உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தாருன்னு அந்த அம்மாக்குள்ள இருக்கிற துக்கம்லாம் போயிடுச்சு. சமாதானம், தேவனுடைய சமாதானம் உள்ள வந்துச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. உடனே சாமுவேல் வந்துட்டான். அதனாலதான் ஆண்டவர் கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க என்கிட்ட பேசுங்க இன்னைக்கு. லார்ட் யூ ஸ்பீக் டு மீ டுடே. உம்முடைய சமாதானம் என் மேல் வரட்டும். என்னுடைய துக்கம் முதல்ல மாறணும் ஆண்டவரே. இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த சூழ்நிலையினால நான் ரொம்ப துக்கமா இருக்கேன். அந்த துக்கம் ஃபர்ஸ்ட் மாறணும். ஃபர்ஸ்ட் சாரோ வெளியே போகணும். நம்ம வந்து சூழ்நிலை மாறினாதான் சந்தோஷமா நினைக்கிறோம். சூழ்நிலைக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சூழ்நிலைக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சூழ்நிலையில இருந்து ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது சூழ்நிலையை சார்ந்த சந்தோஷம். பைபிள்ல வந்து ஜாய்னு போட்டிருக்கு. தமிழ்ல வந்து சந்தோஷம் தான் வருது, ஆனா இங்கிலீஷ்ல ஜாய்னு வருது. ஜாய் கம்ஸ் ஃப்ரம் காட். அந்த ஜாய் இருக்கு பாத்தீங்களா, அது தேவனிடத்துல இருந்து வருது. அது சூழ்நிலையில இருந்து வராது. சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் தான் வரும். ஹாப்பினஸ்னா என்னதுங்க? ஒரு புதிய பொருள் வாங்கினா ஒரு சந்தோஷம் வருது பாத்தீங்களா, அதான் ஹாப்பினஸ். புது சட்டை வாங்கினா எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்குங்க? அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கும், போடுற அன்னைக்கு மட்டும். இப்போ கிறிஸ்துமஸ்க்கு சட்டை வாங்கினீங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போடும்போது நல்லா இருந்துச்சு, இன்னைக்குமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்களா? சட்டை வாங்கினேன்ட்டு. அவ்வளவுதான். அந்த 2 மணி நேரம் தான் சர்வீஸ் முடிச்சுட்டு, சர்ச் சர்வீஸ் முடிச்சு விட்டு வந்தோடனே சந்தோஷம் போச்சு. சட்டையில இருக்க சந்தோஷம். ஏன்னா அதே மாதிரி சட்டை இன்னொருத்த போட்டு வந்திருப்பான் சர்ச்சில். ஐயோ, நம்ம தான் சட்டை வாங்கணும் பார்த்தா அவனும் அதே தான் வாங்கியிருக்கான். நம்மளுக்கு அதிகமா வருதுல, லேடிஸ்க்கு இருக்கலாம் மேபி. நம்ம தான் இந்த சாரி வாங்கணும் பார்த்தா அவங்களும் அதே சாரி கட்டியிருக்காங்களே, மிஸ் பண்ணிட்டோமோ, ஒரே கடையில எடுத்துட்டோமோ, சந்தோஷம் போச்சு, முடிஞ்சு அங்கே. உங்களுடைய சாமுவேல் பிறப்பதற்கு தேவன் இடத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். Hallelujah. To receive your Samuel, you need to receive a word from God. தேவனிடத்துல இருந்து வார்த்தை வரும் பொழுது உங்களுக்கு சமாதானம் வரும். சமாதானமும் சந்தோஷமும் வந்த பிறகு சாமுவேல் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். சாமுவேல் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. அந்த அம்மா வந்து ஒரு பையனுக்காக ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்குறாரு. எப்படி இல்ல, ஆண்டவரோட வேலையே வேற மாதிரி தான் இருக்குது. ஆண்டவரோட பிளானே வேற மாதிரி தான் இருக்கு. அந்த அம்மா ஒரு பையனை கொடுங்க ஆண்டவரே, அவர் தீர்க்கதரிசியை கொடுக்குறாரு. சாதாரண தீர்க்கதரிசி இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு வளர்ந்த தீர்க்கதரிசி. சிறு பையனா இருக்கும் போதே சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்பானா. எவ்வளவு ஒரு பாக்கியம் எல்லாம் அந்த அம்மாக்கு, ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக் கொடுத்தாள். அதனாலதான் அந்த அம்மா பேர் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குதுங்க. அந்த அம்மா நான் பார்த்ததும் இல்ல, அந்த அம்மாட்ட பேசினதும் இல்ல, ஆனா அந்த அம்மா பத்தி நம்ம இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு இருக்கோம். Hallelujah. Amen. So today God wants you to receive his word. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புறார். அந்த வார்த்தையில தான் உங்களுக்கு பூரண சமாதானம் இருக்கு. அந்த வார்த்தையில தான் பூரண சந்தோஷம் இருக்குது. அதை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சாமுவேல் உங்களிடத்துல இருந்து வெளியே வருவார். Amen. So today now we are going to take part in the Holy Communion. இப்போ நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். Taking part in the Lord's table is taking part in the wisdom of God. தேவனுடைய பந்தியில நீங்க பங்கேற்கும் பொழுது தேவனுடைய ஞானத்துல நீங்க பங்கேற்கிறீங்க. நீங்க தேவனுடைய ஞானத்துல அது பங்கேற்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம்ன்றார். So you are taking part in the very essence of God.
the very substance of God. This is his body, his blood. Amen. So இப்போ நம்ம கம்யூனியன் எடுக்க போறோம். எவ்ரி Thursday இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நான் சொல்லிடுறேன். இப்போ எல்லா வியாழக்கிழமையும் இனிமேல் மீட்டிங் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ஒன்லி இங்கிலீஷ் மீட்டிங் நடத்தணும்ட்டு. அதாவது Thursday will be only இங்கிலீஷ், தமிழே இருக்காது அதில். ஏன்னா ஃபார் த சேக் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஃபார் த பீப்புள் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். அதாவது ஆங்கிலம் மட்டும் தான் சில பேருக்கு புரியுது, ஆங்கிலம் மட்டும் தான் சில பேர் பேசுறாங்க. அவங்களுக்காக வந்து வியாழக்கிழமை வந்து ஆங்கிலத்துல மட்டும் தான் இருக்கும் மீட்டிங். ஸோ டியூஸ்டே வந்து தமிழ் மீட்டிங், Thursday வந்து இங்கிலீஷ் மீட்டிங். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ் மட்டும் தான் புரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களை வர சொல்லலாம். அதுவும் ஹீலிங் மீட்டிங்காக தான் இருக்கும். ஸோ கிரைஸ்ட் த ஹீலர் தமிழ் மீட்டிங் வந்து டியூஸ்டே இருக்கும், கிரைஸ்ட் த ஹீலர் இங்கிலீஷ் மீட்டிங் வந்து Thursday இருக்கும். ஸோ இனிமேல் வந்து Thursday வந்து ஒன்லி இங்கிலீஷ் தான், டியூஸ்டே வந்து ஒன்லி தமிழ் தான் இருக்கும். ரெண்டுமே சுகமளிக்கும் கூட்டமா இருக்கும், ரெண்டுமே ஹீலிங் மீட்டிங்கா இருக்கும். ஹீலிங் அண்ட் ஃபெய்த், சுகமளிக்கிற கூட்டம், விசுவாச கூட்டம், ரெண்டுமே வந்து ஹீலிங் அண்ட் ஃபெய்த் மீட்டிங்ஸ். ஆமென். ஸோ டியூஸ்டே தமிழ், Thursday இங்கிலீஷ். நம்ம திருவந்து காயத்துப்படுத்துவோம். நீங்க உங்க கையில பிஸ்கட்டோ அல்லது சப்பாத்தியோ, தோசை ஆர் ஜூஸ், வாட்டர் எது இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19 2 வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையை இருக்கிறது என்றார். அப்ப இன்னொரு இதுல பார்க்கும்பொழுது இதையும் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். என்ன நினைவு கூறுகிறது? அதாவது we remember the agape love of our father, பிதாவுடைய அகாப்பே லவ்வை நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய அகாப்பே லவ்வையும் அன்பையும் நாம் அந்த அப்பத்தை உண்டு ரசத்தை பானம் பண்ணும் பொழுது நினைவு கூறுகிறோம். மட்டுமல்லாம அவருடைய டெத், பரியல், ரெசரக்ஷன் and glorious ascension and glorious coming back soon to take us all with him, அதையும் நாம் நினைவு கூறுகிறோம். அதாவது சாத்தானுடையும் அவருடைய சேனைகளையும் அவனுடைய டெரிட்டரியிலே போய் அவளை வின் பண்ணி அவர் வெற்றி பெற்றார் என்பதை நினைவு கூறுகிறோம். சும்மா ஏனோ தானே அப்பத்தை பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணியோ ஜூஸோ குடிச்சிட்டு நான் கம்மின் எடுத்தேன்னு இல்லை. டூ திஸ் அவர் கொடுத்திருக்காரு ஒரு கட்டளை, டூ திஸ் இன் ரெமம்பரன்ஸ் ஆஃப் மீ. ஏனென்றால் கையில உள்ளது உங்க என்னுடைய சரீரமும் நீங்க குடிக்கும் போது என்னுடைய ரத்தமா இருப்பதனால எதுக்காக அந்த சரீரம் பிரிக்கப்பட்டது, இதனுடைய அது ஃபோர்பியரன்ஸ் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போது குறித்து அதை நினைவா கொள்ளுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொல்றாரு புதிய உடன்படிக்கை சொல்றாரு. பிதாவாகிய தேவனோடு நம்மை உடன்படிக்கை செய்ய வைத்து அந்த உடன்படிக்கையை ரத்தத்தினால ராட்டிஃபை, அவருடைய சிந்தின ரத்தத்தினால ராட்டிஃபை பண்ணியிருக்காரு. இவர் அதை உறுதியாக்கப்பட்டிருக்காரு. அதனால ரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கையின் சாசனத்தின்படி அவருக்கு உண்டானதெல்லாம் நமக்கு உண்டது, நமக்கு உண்டதெல்லாம் அவருக்கு உள்ளது. ஒரு ட்ரேடிங் ஹேப்பனிங் தேர். இதைதான் நம்ம நினைவு கூறணும். எனக்காக ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது என்னுடைய மீட்புக்காக. அதே மறுபடியும் அவர் வந்து என்னை கூட்டிக் கொண்டு போக போறார். பிதாவாத தேவனோடு என்னோட ஒரு உடன்படிக்கை செய்து வைக்க இவர் திருரத்தம் காரணமா இருந்தது என்பதே தான் நாங்க நினைவு இந்த திருவந்து எடுக்கும்பொழுது நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே இப்பொழுது உங்க கையில் உள்ள அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Father, in the name of Jesus, இயேசுவின் பிதாவை இயேசு நாமத்திலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டதை இந்த மாலை வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, விலை மதிக்க முடியாத ஒரு சரீரம் எங்களுடைய நோய்களையும் எங்களுடைய சாபங்களையும் எங்களுடைய வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டு சின்ன பின்னமா நொறுக்கப்பட்டதால் அந்த நொறுக்கப்பட்ட ஒரு பகுதி எங்களுக்கு கொடுத்து எங்களை சாப்பிட சொல்லியிருக்கிறது. இதை நாங்கள் இந்த பிஸ்கட்டை பிக்கும் பொழுது எப்படி உங்க சரீரத்துக்காக பிக்கப்பட்டது என்பதை நினைத்து வந்து நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம். உங்க கையில் உள்ள அந்த பிஸ்கட்டையோ அல்லது சப்பாத்தியோ நீங்க பிச்சு உங்க பக்கத்துல உள்ள கொடுங்க, அது நீங்களும் சாப்பிடுங்க. இயேசுவின் சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்ட நினைவு கூறுங்கள். இயேசுவின் சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்ட நினைவு கூறுங்கள். Father, I thank you for the gift of your son. By the stripes that fell on his back, our body is healed from the crown of our head to the very soles of our feet. Every cell, every organ, every function of our body is healed, restored, and renewed. In Jesus' name,
I am having his body while eating it. I believe I received the complete healing. Amen. நம்ம அந்த அப்பத்துண்டு நாம் சாப்பிடுவோம் பொழுது இப்போ கையில உள்ள அந்த ரசத்தையும் தண்ணீரையும் ஜூஸையும் கையில் வச்சுக்கொள்ளுங்க. Lord Jesus, I thank you for your precious blood. You are sin free, sickness free, disease free, poverty free, curse free. Life is in your blood, and your shed blood has removed every sin from our life. Through your blood, we are forgiven of all our sins, past, present, and future, and made completely righteous. Today, we celebrate and partake of the inheritance of the righteous, which is preservation, healing, wholeness, and provision. Thank you, Lord Jesus, for giving your precious blood to redeem us from the clutches of Satan, for loving us. Amen. Drink the cup in your hand. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த மாலை வேளையிலே நமக்கு கோடானு கோடி நன்றி இந்த ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உங்களுடைய திருவிழந்த பங்குக்குள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. உங்களுடைய சரீரத்தை குறித்தும் உங்களுடைய திருரத்தத்தை குறித்தும் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை எங்களுக்கு தந்து அதன் மூலமாக நாங்கள் முழுமையான அந்த பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்கெல்லாம் ஹீலிங் கிடைக்க முடியாத தடைகள் இருக்குதோ அந்த இடத்துல கம்யூனியன் எடுத்து ஆண்டவரே அதன் மூலம் வெற்றிக்குள்ள நீர் கிருபை செய்வீராக. அப்படி செய்வதற்கு ஏனோ தானே எடுக்கல. உங்களுடைய சரீரம் mighty having healing power, your blood has a wonderful healing virtue. ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் எங்க சரீரத்துக்குள்ள போய்விட்டது, உங்களுடைய திருரத்தம் எங்க உடம்புல நாளங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறதுனால எங்க உடம்புல எந்த சிக்னஸ் இருக்க போவதில்லை. We will not stay. We refuse to accept it, reject it straight away in Jesus' mighty name. Thank you, Father, for sending your Son Jesus. Thank you, Lord Jesus, willingly lay down life for us. Thank you, dear Holy Spirit. Thank you in Jesus' name. Over to you. ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் நாங்கள் சுகத்தை பெற்றிருக்கிறோம், பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர். ஒருவன் ஞானத்தில் குறைவானால் அவன் தேவனிடத்துல கேட்கட்டும், அவர் தாராளமாக கொடுப்பார் என்று வசனம் சொல்லி இருக்குது. So we ask for wisdom. நாங்க உம்மிடத்துல ஞானத்தை கேட்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஞானத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஞானத்தின் மூலமாக சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவே எங்களுடைய ஞானமா இருக்கிறீர், கிறிஸ்துவே எங்களுடைய நீதியாக இருக்கிறீர், கிறிஸ்துவே எங்களுடைய பரிசுத்தமாக இருக்கிறீர், கிறிஸ்துவே எங்களுடைய மீட்பாக இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஞானத்துல நாங்க வாழணும்ப்பா. Lord, we pray that we should live in the wisdom of God. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால நிரப்புங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவனுடைய ஞானத்தினால சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா. There is solution to every problem in the wisdom of God. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஆமென். ஊழியத்துக்கு உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல இருக்குது என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அண்ட் கூகுள் பே நம்பர். So to sow your offerings and seed to the ministry, you can use these details. இந்த ஊழியத்துக்கு உங்க காணிக்கைகளையும் கொடுப்பதற்கு நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் ஒரே நம்பர் தான். 9884160264 ஒரே நம்பர் தான். என்னோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கூகுள் பே நம்பர். இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Thursday will be இங்கிலீஷ் மீட்டிங். வியாழக்கிழமை ஆங்கில கூட்டம். இந்த போஸ்டர் போடாத விஜய், இந்த போஸ்டர் பழைய போஸ்டர், இந்த போஸ்டர் போடாத. வியாழக்கிழமை ஆங்கில மீட்டிங், டியூஸ்டே தமிழ் மீட்டிங், டியூஸ்டே தமிழ் ஹீலிங் மீட்டிங், தேர்ஸ்டே இங்கிலீஷ் ஹீலிங் மீட்டிங். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள், அதாவது ஆங்கிலம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் மட்டும்தான் புரியும், இல்லை நீங்களே எல்லாரும் வரலாம், பட் இல் பி ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி இங்கிலீஷ், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தட்ட பேசினேன், அவர் அவருக்கு இங்கிலீஷ் தான் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அப்படின்னாரு. ஸோ Thursday will be only English and Tuesday will be Tamil.